சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். Hallelujah, 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 ஹல்லேலூயா. மருத்துவமனைகளில் வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிற பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு மகாபரிய விடுதலையை அவர்கள் உணரும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் கொடுங்க தகப்பனே. அறிந்தும் அறியாமல் செய்திருக்கிற பாவங்களை நீர் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி தண்டனையிலிருந்து தப்புவித்து மன்னிப்பை கொடுத்து புது ஜீவனை கொடுத்து காக்கும்படியாய் பாதம் பணிந்து செபிக்கிறேன் ஐயா.
மகாபரிய கொள்ளை வியாதிகளால் அவதிப்படுகிற உம்முடைய ஜனங்கள் இனி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மனம் திருந்துகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆச்சரியமான அதிசயத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதனை வெளிப்படுத்துங்க தகப்பனே. தேசம் மதுரம், நிலநடுக்கங்கள் உண்டாகும், ஜலப்பிரளயங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் வந்துவிடும். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பொய்யான ஞானஸ்தானம், பொய்யான ரட்சிப்பு, பொய்யான ஊழியங்கள் தேசத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவதாக. பிள்ளைகளை வஞ்சிக்கிற அசுத்தாவிகளை நீரே நிர்மூலமாக்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒருவர் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னீர் ஐயா. பொல்லாத ஆவிகளால் வஞ்சிக்கப்படாதபடி, கர்த்தாக்களின் ஆவிகளால் வஞ்சிக்காதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம். விக்கிரகத்தின் ஆவிகளால் வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் காத்துருளும் தகப்பனே. உம்முடைய ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எது ரைட் எது ராங் என்று கண்டுபிடிக்கக்கூடிய மெய்யான ஞானத்தை ஊற்றுமையா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாயிருக்கிற வழக்குகளெல்லாம் ஒரு நொடிப்பொழுது நிர்மலமாய் போகட்டும். சகல அதிகாரத்திற்கும் சகல அதிகார வர்க்கங்களுக்கும் நீர் தேவனாயிருக்கிறபடியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி வழங்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கொள்ளையிட்டவர்களை கொண்டு வாரும், கொள்ளையிடுகிறவர்களை நீர் சந்தியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீதிமான் கடன் வாங்கினாலும் அவன் திரும்ப செலுத்துவான், துன்மார்க்கனோ திரும்ப செலுத்தாமல் இருக்கிறான் என்ற வேதவசனத்தின்படியாக நீர் இந்த தேசத்தில் இருக்கிற கடன்பட்ட கடன் பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பொய் வழக்குகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. தீய சக்தியின் கோர பிடிகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. பொல்லாத ஊழியக்காரனிடமிருந்து பிள்ளைகள் விலகி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதற்குரிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆவியான தகப்பனே, பொல்லாத வல்லமையுடைய பொல்லாத கிரியைகளுடைய பிசாசின் வல்லமையை தரித்து கர்த்தாக்களின் வல்லமையை தரித்து ஊழியம் செய்கிற பொல்லாத ஊழியக்காரர்களை நீர் இன்றைக்கே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் உணர்ந்து பேசினாலும் உணராமல் பேசினாலும் அவர்களுக்குள் இருக்கிற இந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளை நேரே நிர்மூலமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உச்சந்தலை தீமைகள், தலைவலிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். தீராத கழுத்து வலிகள் விலகி போகட்டும். தீராத முதுகு வலிகள் விலகி போகட்டும். தீராத இடுப்பு வலிகள் இன்றைக்கே விலகி போகட்டும். பேக் பெயின் முற்றிலுமாய் மறையட்டும். தொடை வலிகள், நரம்பு சுளுக்குகள், முழங்கால் வலிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். பொய் பேசுகிற நாவுகளை சந்தியும். பொய் பேசாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழத்தக்கதான பாக்கியத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனே. கடன் நிமித்தம் பொய் சொல்லி மனதுருகி நிற்கிற அந்த பிள்ளைகளை நீர் சந்தித்து கடனடைக்க கிருபை செய்யும் தகப்பனே. எல்லாவற்றிலும் ஊழியங்களுக்கு விரோதமாய், மெய்யான ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொய்யான ஊழியங்களை வேறறுத்து போடும் தகப்பனே. சத்தியத்தை அப்பா சத்தியத்தின்படியாக சொல்லவும், உள்ளதை உள்ளபடியாக சொல்லவும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. பொல்லாத மண்பாண்டங்கள் உடைக்கப்படுவதாக. பொல்லாத வல்லமைக்குரியவர்கள் இனி சபைகளிலே ஆடுவார்களாக. அல்லேலூயா. பிசாசு பிடித்து ஆடுவார்களாக. என் நாமத்தை பொய்யாய் சொல்லி ஊழியம் செய்கிறவர்கள் இனி பிசாசு பிடித்து ஆடுவார்களாக. அவர்களுக்கு இருக்கிற கிரியைகளை தேசமெங்கும் வெளிப்படுத்துவேன். நான் யெகோவா தேவன் என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அதற்கு சாட்சி நீங்கள். அல்லேலூயா. ஆவியான தேவனுடைய மகிமை எப்பொழுதே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சுவிசேஷ தடைகள், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற மந்திரங்கள் நிர்மூலமாய் போகட்டும் தகப்பனே. குடிவரி பிடித்தவர்கள் ஆண்டவரை குடிவரியிலிருந்து விலகி வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை
குடிப்பதை நிறுத்த முடியவில்லை, புகைப்பதை நிறுத்த முடியவில்லை என்று பாடுகளோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொருத்தனை செலுத்தி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். உம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற குடி வெறி சாத்தானை நிர்மூலமாக்கி போடுகிறேன். அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிற எல்லா விதமான அசுத்தாவிகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத ஊழியங்கள், பொல்லாத ஊழியக்காரர்கள், பொல்லாத விக்கிரகத்தின் ஆவிகள், சுயவிருப்பத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி மீதியுள்ள உண்மையுள்ளவர்களை நீர் இந்த தேசத்தில் உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. விசுவாசிகளாய் இருந்தாலும் ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. அதை மற்றவர்கள் எடுத்து போட முடியாது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சுவிசேஷங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பொல்லாத நாவுடைய அந்தி கிறிஸ்துக்களுடைய ஆவிகளை நான் தரித்து போடுகிறேன். தேசத்திற்கு அடையாளம் காட்டுகிறேன். இச்சையுடைய ஊழியக்காரர்களுடைய கரங்களை கர்த்தர் முறிக்கிறேன். இச்சையுடைய பொல்லாத விசுவாசிகளை கர்த்தர் நொறுக்குகிறேன். முறித்தலும் நொறுக்குதலும், முறித்தலும் நொறுக்குதலும், முறித்தலும் நொறுக்குதலும் தேசத்தில் உண்டாயிருக்க கடவுது. கர்த்தர் சாபங்களை, பாவங்களை உடைக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், நீ மெய்யாய் என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், இதோ உன் சமீபமாய் வந்து நான் பற்பல அற்புதங்களை உனக்கு செய்வேன். எல்லா இக்கட்டிலிருந்தும் உன்னை விடுதலை தந்து நான் தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆட்சி மாற்றங்கள் உண்டாகும், அரசு இயந்திரங்கள் முடங்கி போகும், பொல்லாத வல்லமைகள் வெளிப்படும், தேசத்தில் பயங்கரங்கள் தோன்றும், தேசத்தில் மகாபரிய துக்கம் உண்டாகும், தேசத்தில் மகாபரிய அழிவுகள் உண்டாகும். அது தொடரும், நிற்காது. இமயமலை சரியும், மலை குன்றுகள் பெயர்ந்து போகும், பாதாளங்கள் திறக்கும், சமுத்திரங்களும் தரவுண்டு போகும், சமுத்திரம் கரைக்கு வரும். இதுவே கர்த்தருடைய அடையாளம், வருகையின் அடையாளம். அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. இன்று வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேதவசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. மரணத்திற்கு ஏது அல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்திற்கு ஏது அல்லாத தன் சகோதரன் ஒரு பாவம் செய்ய தீர்மானித்தால் அவனுக்காக வேண்டுதல் செய்யப்பட கடவன். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் ஒருபோதும் சொல்லேன். இப்போ பாவங்களில் 2 இருக்கிறது. ஒன்று மரணத்திற்கு ஏதுவான பாவம்,
ஒன்று மரணத்திற்கு ஏது அல்லாத பாவம். இந்த மரணத்திற்கு ஏது அல்லாத பாவத்தை ஒருவன் செய்ய தீர்மானித்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல் ஜெபத்தை ஒருவேளை கேட்டருளுவார். ஆனால் மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு வேண்டுதல் செய்யக்கூடாது, அப்படி நான் சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தண்டனைக்குரிய பாவம் ஒன்று, மரணத்துக்குரிய பாவம் ஒன்று. ரெண்டு விதமான பாவங்கள் இந்த தேசத்தில் கிரியை செய்கிறது. மரணத்திற்கு ஏது அல்லாத பாவம், அவனுக்கு சாவு வராது, ஆனால் தண்டனை வரும். அவன் தண்டனையிலிருந்து தப்பித்து போவதில்லை. எரேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, நான் உனக்கு இறங்கேன், நான் உன்னை தப்புவிக்க மாட்டேன், என்னுடைய தண்டனையிலிருந்து நீ தப்பித்து போவதும் இல்லை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் உனக்கு இறங்க மாட்டேன், இரக்கம் செய்ய மாட்டேன், உன்னை தப்புவிக்க மாட்டேன். தப்புவிக்க மாட்டேன் என்று சொன்னால் தண்டனை வருகிறது என்று அர்த்தம். மரணம் உடனே வராது, ஆனால் தண்டனைகளால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, தண்டனை என்பது ஒரு குஷ்டம் ஒரு தண்டனை, குஷ்டரோகம், மூலவியாதி ஒரு தண்டனை, சுகர் வியாதி ஒரு தண்டனை, இளைப்பு வியாதி ஒரு தண்டனை, முழங்கால் வலி ஒரு தண்டனை, பாத எரிச்சல் ஒரு தண்டனை, இரத்தப்போக்கு ஒரு தண்டனை, இருதய வியாதி ஒரு தண்டனை. இப்படி அநேக தண்டனைகள் வேதத்தில் இருக்கிறது. இப்போ இந்த தண்டனைகள் உங்களுக்கு சரீரங்களில் இருக்குமானால் உங்களுடைய பாவங்கள் இன்று வரைக்கும் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய மெய்யான பொருள். அப்படியானால் மரணம் உடனே கிடைக்காது, ஆனால் மரணத்துக்கு ஏதுவான தண்டனைகள் உங்களுக்கு கிடைக்கும். எதை காட்டுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பை பெற்றாக வேண்டும். நீங்கள் பாவம் செய்திருந்தால் பாவ நிவாரண பலி செலுத்தி ஆக வேண்டும். இந்த வஞ்சிக்கிற ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது, நரகத்தில் கட்டாயம் பிரவேசிக்கலாம். கர்த்தருடைய சொல் கேளாதவன் எவனோ அவனை வேரோட பிடுங்கி எரிந்து அழிப்பேன் என்றுதான் எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறார். ஆகவே சத்தியத்தை கேட்டு மனந்திருந்துங்கள். சத்தியமல்லாதவைகளை கேட்டு மனந்திருந்தது போல் நடித்து நீங்கள் நரகத்தில் பிரவேசிப்பது தேவையா என்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். எது சத்தியம்? உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ கொடிய விபச்சாரங்களை செய்திருக்கிறோம், அதை கல்வாரி இரத்தத்தால் அவர் உங்கள் பாவங்களை கழுவினார் என்று இந்த வகையான டூப்ளிகேட் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்களே, மன்னிப்பை அவர்கள் பெற்று தந்ததாக சொல்லுகிறார்களே, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு புதிய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, எந்த வகையில் இது நியாயம்? எவ்வளோ பெரிய பாவத்தை ஒரே வார்த்தையில் உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்று சொன்னால் எரேமியா 13:14 என்ற பொய்யாகவா இருக்கிறது? வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 பொய்யாகவா சொல்லுகிறது? அவர் என்ன சொல்கிறார்? மனம் திருந்துவதற்கு அநேக முறை உனக்கு தவணைகள் கொடுத்தேன், ஆனாலும் மனம் திருந்த உனக்கு மனமில்லை.
ஆகவே உன்னை கட்டில் கிடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று வெளிப்பாடு சொல்லுகிறது. இந்த வசனத்திற்கு இந்த டூப்ளிகேட் ஊழியக்காரர்கள் ஏன் செவி கொடுப்பதில்லை? இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை அவர்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. அவர்கள் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு பாட்டு, கல்வாரி சிலுவையில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஆகவே நீ எத்தனை முறை விபச்சாரம் செய்தால் அவர் மன்னித்து விடுவார். அவர் என்ன விபச்சாரத்திற்கு லைசன்ஸ் கொடுக்க வந்தாரா? வெள்ளை சட்டை போட்டால் ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. மீசை எடுத்தால் ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. காலரை கட் பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ 24 மணி நேரம் அல்லேலியா சொன்னாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நீ அந்தி கிறிஸ்துக்கு தான் சேவகம் செய்வாயே தவிர பரிசுத்த தேவனுக்கு அல்ல. வேலை செய்யாமல் சாப்பிடுவதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் அதை செய்வதில்லை. நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லுகிறது. நீங்கள் இந்த வசனத்துக்கு செவி கொடுப்பதில்லை. பொய்யான அபிஷேகம் உங்களுக்குள்ள சர்ப்பமாய் வந்து ஆடுகிறது. சபைகளிலே அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று 1 கொரிந்தியர் தெளிவாய் சொல்கிறது 14ஆம் அதிகாரத்தில். ஆனால் மைக்கிலே நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள். அப்படியானால் யூ ஆர் த டூப்ளிகேட்ஸ். இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கள்ள சுவிசேஷம் செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு விடுதலையும் இல்லை, பரலோகமும் இல்லை. ஊழியக்காரர்கள் விரோதமாய் பேசுகிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை உரைக்கிறேன் சிந்தித்து பார்ப்பதற்காக. ஏனென்றால் நீங்களும் மனம் திருந்தி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான். தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள், தீர்க்க தரிசனங்களை திருடி நீங்கள் உரைப்பீர்கள். ஒரு சபைக்குள்ளே குதிரையை ஓட்டுவீர்கள். ஒரு தவளை சொல்லுமா, கிணத்துக்குள் கிடக்கிற தவளை, இதோ வானம் இவ்வளவு தான். ஏனென்றால் அதுக்கு தெரியும் கிணத்தளவு தான் வானம் தெரியும், அறியாதது எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் குண்டு சட்டியிலே குதிரையை ஓட்டி என் ஜனங்களை வஞ்சிக்கிறீர்கள், சத்தியத்தை விதைக்காமல் போகிறீர்கள், சமாதானம் இல்லாமலும் சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறீர்கள், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள், கர்த்தராகிய தேவன் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறீர்கள். சுய பெருமைகளுக்காக சுவிசேஷம் அறிவித்து காணிக்கைகளை கொள்ளையிடுகிறீர்கள். எந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், எந்த காரியத்திற்கு நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் அறிந்து கொள்ளுகிறார். ஆகவே போலியான மன்னிப்பை பெற்று போலியான ரட்சிப்பை பெற்று வாழ்கிற உங்களுக்கு ஐயோ என்று தான் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தால் உன் பிணி தீரும் என்று சொல்லுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்தால் திருமணம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்தால் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார்கள். மூன்றும் பொய்யே. நீ மனம் திருந்தினால் மட்டுமே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நீ மனம் திருந்தாமல் ஞானஸ்தானம் எடுத்தால் அது உனக்கு தீமையை வருஷிக்கும். போலியான ரட்சிப்பு பெயரை மாற்றி விடுவார்கள், ஆனால் உன்னை மாற்ற மாட்டார்கள், உன்னுடைய சுபாவத்தை மாற்ற மாட்டார்கள். நீயும் எஸ்தர் என்று வேற வைத்துக்கொண்டு, நீ யாக்கோபு என்று வேற வைத்துக்கொண்டு, நீ ரூத் என்று வேற வைத்துக்கொண்டு நீயும் அடுக்கலையிலே சமையல் தான் பண்ணி கொண்டு இருப்பாய். 24 மணி நேரம் உபவாசித்து நீ அழலாம், தேவனுக்கு பிரியமில்லாத செயலை நீ செய்யலாம். உபவாசித்து அழுவதற்கே விசுவாசிகளுக்கு அதிகாரம் இல்லை. பேயை ஓட்டுவதற்கும் பிசாசை ஓட்டுவதற்கும் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர்களை, மெய்யான ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். நீங்கள் உபவாசித்து நீங்கள் எதை சாதிக்க முடியும்? நீங்கள் உபவாசித்து எதை பெற்றுக்கொள்ள முடியும்?
அப்படியானால் உபவாசித்து உங்கள் கடன்களை அடைத்து பாருங்கள். நீங்கள் உபவாசி உங்கள் வியாதிகளை போக்கி பாருங்கள். கூடாத காரியம். நீ திருந்து, அதுவே முக்கியம். நீ மனந்திருந்து, அதுவே முக்கியம். நீ பிரமாணத்தை கைக்கொள்ளு, அதுவே முக்கியம். நீ விடுதலை பெறு, அதுவே முக்கியம். மெய்யான ரட்சிப்பை நீ ருசித்து பாரு. நீ தேவனிடத்தில் எதையாகிலும் கேட்டுக்கொண்டால், அது உனக்கு கூடாமல் போனால் உன் விசுவாசம் உனக்கு தள்ளாடும். தேவன் ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் முறையிட்டு அதிலிருந்து பதிலை பெற நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒருவேளை அவர் பதில் தருவதற்கு தாமதமாகலாம், அற்புதம் செய்வதற்கு தாமதமாகலாம். உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? தள்ளாடும், நடனமாடும், டிஸ்கோ ஆடும். இந்த கர்த்தர் ஒன்றுமே செய்யலையே, இந்த கர்த்தர் ஒன்றுமே செய்யலையே, இந்த கர்த்தர் ஒன்றுமே செய்யலை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். புலம்பல் எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இல்லை. அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தராகிய தேவன் அவர் விருப்பப்படியாக செய்யட்டும் என்று செத்தா கூட அவருக்கு விரோதமாய் ஒரு சொட்டு கண்ணீரை கூட விதைக்காமல் முழு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அவர் விருப்பமானதை விருப்பமான நேரத்தில் செய்வார். ஐ டோன்ட் கேர். இன்றைக்கி அடுக்கடுக்கான விண்ணப்பங்கள். காலையில் ஒரு விண்ணப்பம், மத்தியானம் ஒரு விண்ணப்பம், சாயங்காலம் இன்னொரு விண்ணப்பம். விண்ணப்பித்த விண்ணப்பங்களையே 24 மணி நேரமும் ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய காது என்ன செவிடா? அவருடைய கண்கள் என்ன பார்வை இல்லாததா? திரும்ப 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 அது அவரிடத்தில் ஞாபகப்படுத்துகிற அளவிற்கு அவர் மறந்து போகிற தேவனா? ஒரு முறை சொன்னாலே போதும். கர்த்தரை சொல்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு விசை மாத்திரம்தான் சொல்லுவார், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்ல. யோபு 33:14 அவரே ஒரு முறை தான் சொல்லுவார், திருந்துன்னு சொல்லுவார். அப்போ திருந்தி விட வேண்டும். உன் பாவத்தை ஒரு முறை எச்சரிப்பார். நீ மாறிவிட வேண்டும். பாவத்தை விடுவதற்கு என்ன வழி என்று தேட வேண்டும். நீ உபவாசித்தால் கரைந்து போகிற விபச்சார பாவம் அவ்வளவு சிறிதாக இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது, மடியில் கொட்டி கிடக்கிறது. உன் சரீரத்தை முகர்ந்து பார், பாவ வாசனை ஏறெடுக்கும். உன் புருஷனை நினைத்து பார், நீ செய்த துரோகம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். கட்டின மனைவியை யோசித்து பார், நீ செய்த விபச்சாரம் உன்னை கழுத்தறுக்கும். அல்லேலூயா! எவ்வளவு கொடிய பாவங்களை செய்திருக்கும். அதை குறித்து உணராமல் வேசித்தனம் பண்ணிவிட்டு கர்த்தர் என்னை மன்னித்தார் என்று சொல்லி நடந்தால் யூ ஆர் தான் தி கிறிஸ்து. நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்கிறவர்களுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று தான் சொல்லப்படுகிறது. அவன் சாக வேண்டியவன். யூதாசை பாருங்கள், காட்டி கொடுத்து பாவம் செய்தான். அவன் மரணத்துக்கு எதுவான பாவத்தை செய்தான். ஆகவே அவனை தேவன் மன்னிக்கவில்லை, தண்டித்தார், கொன்றார். ஆனால் மனம் திருந்தி அழுதான், கதறினான், வேண்டுதல் செய்தான், 30 வெள்ளிக்காசையும் தூக்கி போட்டான். ஆனாலும் அவனுடைய இருதயம் மரணத்துக்கு எதுவாக ஓடியது. தற்கொலை செய்து நாண்டு கொண்டான். தற்கொலை செய்து மட்டுமல்லாமல் அருந்து கீழே விழுந்து மரக்கிளை வயரை கிழித்து குடல் சரிந்து செத்தான். 2 தண்டனை கொடுத்திருக்கிறார். சாவுலையும் பெரிய சாவு. ஈஸியாக கழுத்தில் கயிறை போட்டு சாகலாண்டு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா! 2 தண்டனையை யூதாசுக்கு நிரப்பினார், கொடுத்தார். இயேசுவே சொன்னார், அவனை பார்த்து, நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அன்றைக்கு அவர் தீர்ப்பு எழுதிவிட்டார். கொடியவனே, உன்னை கொன்று ஓடுவேன், என்னையா காட்டிக் கொடுக்கிறாய்? ஆகவே நீ பரவாமல் நலமாயிருக்கும் என்று சொன்னார். அதன்படியே தீர்ப்பு. ஆகவே இன்று பாவம் செய்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பிறவாமல் இருந்த நலமாயிருக்கும். தாய் விபச்சாரம், தகப்பன் விபச்சாரம், பிள்ளைகள் என்ன செய்யும்? அதைத்தானே செய்யும். சரி, சூழ்நிலை நிமித்தம்
பிசாசினுடைய தூண்டுதல் நிமித்தம் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுவோம். என்ன பரிகாரம் செலுத்தி இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறதல்லவா, பாவத்துக்கு தக்கதான பரிகாரம் இருக்கிறதல்லவா. லேவியர் ஆகமம் 19:22 எத்தனை முறை உங்களுக்கு உரைப்பது? எபிரேயர் 5:1 எத்தனை முறை உங்களுக்கு உரைப்பது? யாத்ராமம் 30:15-16 எத்தனை முறை உரைப்பது? ஒருவருடைய இந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதில்லையே. நீங்களும் சொல்லுவீர்கள், இந்த ஊழியக்காரன், அதாவது என்னை, இவன் கள்ள ஊழியக்காரன், அவர்களெல்லாம் நல்லவர்கள். அவை பாவத்துக்கு பவுடர் போட்டால் உங்களுக்கு அவன் நல்லவன், நான் கெட்டவன். யார் தேசத்தில் கடைசியாக ஊழியம் செய்கிறது என்று நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள். இந்த ஊழியத்துக்கே கட்டுகிறார்கள் மந்திரம், ஊழியக்காரர்களே கட்டுகிறார்கள். பெயர் பட்டியல் என்னால் போட முடியும். நீ மந்திரவாதிக்கு முன்னாடி இருக்கும்போதே கர்த்தர் இங்கே எனக்கு வெளிப்படுத்துகிறார். அநேகருக்கு தெரியும். சில அடையாளங்களை உங்கள் சரீரத்திலே நான் கேட்பேன், உங்களை பார்க்காமலே கேட்பேன். அது இன்று வரைக்கும் பொய்யாக இருந்ததில்லை. அப்படியானால் உங்களுடைய பாவங்களை அறிந்து கொள்வதற்கும் கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தவன் செய்த பாவத்துக்கு தக்கதான பாவ நிவாரண பலிகளை செலுத்தாமல் போனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது என்று திட்டவும் தெளிவுமாக சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு குடும்பத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. நீ பொருத்தனை செலுத்தாவிட்டால், உன் பாவங்களுக்கு தக்கதாக பொருத்தனை செலுத்தாவிட்டால் உன் புருஷனுக்கு மரணம் வருகிறது என்று 2 ஸ்திரீகளுக்கு சொன்னேன். அமிதமாகவே 2 ஸ்திரீகளுக்கும் 2 ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். தாய் புருஷனை இழந்தாள், மகள் புருஷனை இழந்தாள். தீர்க்க தரிசனம் ஜெயம் எடுத்தது. அவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி எங்கள் குடும்பத்தில் 2 மரணம் வந்து விட்டது, சொன்ன அந்த வருடத்திலே நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், இன்னும் 2 மரணங்கள் உன் இல்லத்தில் ரெடியாக இருக்கிறது. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படியாக மரணத்தின் ஓசையை நான் பார்க்கிறேன், மரணத்தின் சப்தத்தை நான் கேட்கிறேன். ஏதாவது பாவங்கள் இருந்தால் தொலைத்து விடுங்கள், சாபங்கள் இருந்தால் தொலைத்து விடுங்கள், இனி ஒரு தீமை வராதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள் என்று சொன்னால் எனக்கு வைக்கப்பட்ட பேர் கள்ள ஊழியக்காரன், இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று உரைத்தார்கள். ஆலோசனை செய்ய சில டூப்ளிகேட் ஊழியக்காரரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவன் கேரளாவை சேர்ந்தவன், கேரளா பார்டரை சேர்ந்தவன், அவன் மந்திரவாதி, அவனுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்லி 2 மரணத்தை வருஷித்தார்கள். இனியும் 2 மரணத்தை கொண்டு வருகிறார்கள். ஆகவே ஜனங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் விதைப்பது மெய்யான சத்தியம், யார் தேசத்தில் விதைத்தது நடக்கிறது என்று யோசித்து பாருங்கள். 2002 உரைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த ஊழியத்தில் தான் நிறைவேறிக்கிறதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமானவர்கள் சொன்ன எதுவுமே நடக்கவில்லை. அல்லேலூயா. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனங்கள் வரைக்கும் நிறைவேறி இருக்கிறது, உடனுக்குடன் நிறைவேறி இருக்கிறது. நாள் சொல்லி 3 நாளிலே ஒரு அழிவு, 10 நாளே ஒரு அழிவு, 41 நாளில் அழிவு நடைபெற்றிருக்கிறது. இதை விட வெளிப்பாடு வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? யார் கள்ள ஊழியக்காரன், யார் கள்ள தீர்க்கதரிசி என்று புரிந்து கொள்ளுங்கள். அவுத்து போட்டு ஆடுகிற ஊழியக்காரர்களெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அரைகுறை ஆடையோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கிற ஸ்திரீகளெல்லாம் உங்களுக்கு வேதவசனத்தை சொல்லுவார்கள். ஒழுங்கா உடைகளை போட தெரியாத விசுவாசிகளெல்லாம் நீங்கள் அந்தி கிறிஸ்துக்காக தான் இருக்கிறீர்கள் என்பதனை பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு வீட்டிலே ஒரு மகள் இருக்கிறார் என்று சொன்னால் தகப்பன் மகளை முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு அருவருப்பான உடைகளை அணிந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று யோசித்து பாருங்களேன்.
யோசித்துப்பார். சமுதாயத்தில், தேசத்தில், பள்ளிகளில், கல்லூரிகளில், வேலை பார்க்கிற இடங்களில் நீங்கள் அருவருப்பான உடைகளை போட்டு நிற்கிறீர்கள் என்று சொன்னால், நாகரிகம் என்ற பெயரில் நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள். பிறருடைய விபச்சாரத்தை தூண்டுவதற்கு ஏற்றவாறு உடைகளை அணிகிறீர்கள். பாகம் 22:5 ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் அணியக்கூடாது, புருஷனுடைய உடையை ஸ்திரீ அணியக்கூடாது. இன்றைக்கு புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் அணிகிறார்கள். அதை மறக்க முடியாது. பேண்டு, சட்டை, ஜீன்ஸு எல்லாம் போடுகிறீர்கள். ஆனால் பைபிளுக்கு விரோதமான வார்த்தை இது. அல்லேலூயா. புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் அணியக்கூடாது. இப்போ இன்றைக்கு ஒரு ஸ்திரீனுடைய உடையை நான் போட்டு சுவிசேஷம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ? ஸ்திரீகள் அணிகிற ஒரு சேலையை நான் கட்டிக்கிட்டு சுவிசேஷம் அறிவித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ? அருவருக்க மாட்டீர்கள். ஆகவே சபைகளில் பிரவேசிக்கும் போதெல்லாம், நீங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு பிரவேசிக்கும் போதெல்லாம், வெளி பயணங்கள் சொல்லும் போதெல்லாம் சுத்தமான ஆடைகளை கட்டி தமிழ் பண்பாடை காத்து கொள்ளுங்கள். அந்த பொறுப்பு பெண்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வீதியிலே ஒழுங்கான ஒரு உடையை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்திரீ போனால் ஒருவன் திரும்பி பார்ப்பதில்லை. இல்லை என்றால் கிழவன் வரைக்கும் திரும்பி பார்த்து கொண்டு தான் போவான். பிரியமானவர்களே, நாகரிகம் என்ற பேரில், நவநாகரிகம் என்ற பேரில் சாத்தான் உங்களுக்குள்ள கொடிகளை ஏற்றி இருக்கிறான். அறுத்து போடுங்கள், அறுத்து போடுங்கள். அல்லேலூயா. பில்லி சூனியத்தினுடைய ஆவிகள் நிமித்தமும் சாத்தானுடைய தூண்டுதல் நிமித்தமும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். இதற்கு மற்ற ஊழியக்காரர்களை ஊக்குவிக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அது தடை. அல்லேலூயா. தடை செய்யப்பட வேண்டும். உதடுகளிலே சாயத்து பூசி, புருவத்திலே கருப்பு மையை பூசி, புற அலங்காரத்தோடு நீங்கள் வருகிறீர்களே, இந்த சபையில் வர முடியுமா? அதற்கு அனுமதி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் எல்லா சபைகளிலும் அதை ஊக்குவிக்கிற போல் அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்கிறது. இப்படிப்பட்ட அலங்கார ஸ்திரீகள் சபையில் இருக்குமானால் அவருடைய முகத்தை பார்த்து மட்டும்தான் ஊழியக்காரன் ஊழியம் செய்வான். பார்ப்பதிலே அவனுக்கு ஒரு சுகம், பார்ப்பதிலே பெருமகிழ்ச்சி, பார்ப்பதிலே ஒரு இச்சையோடு நின்று சுவிசேஷம் அறிவித்து பெருமையை தேடிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவருடைய துர் ஆலோசனைகளுக்கு விலகி இருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஆகவே மரணத்திற்கு ஏதுவான வழிகளை நீங்கள் தேடாதிருப்பீர்களாக, மரணத்துக்கு ஏதுவான தண்டனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதிருப்பீர்களாக. நான் கேட்கிறேன், ஒரு சுகர் வியாதியை உலக மருத்துவமனைகளால் குணமாக்க முடியுமா? ஒரு இளைப்பு வியாதியை குணமாக்க முடியுமா? ஒரு முழங்கால் வலியை குணமாக்க முடியுமா? இடுப்பு வலியை குணமாக்க முடியுமா? இரத்தப்போக்கை நிறுத்த முடியுமா? யூட்ரஸ் தானே பிடுங்கி எறிகிறீங்க. அது இருந்தால் இன்னும் இரத்தப்போக்கு வரும், அதனால் தூக்கிடுவோம். டாக்டருக்கு பில்லு. உன் உடம்பில் இப்போ யூட்ரஸ் இல்லை. தேவன் தந்த அருமையான ஒரு பாற்று, ஒரு உயிர், அதை அறுத்து எடுத்து எரிகிறீர்கள். ஏன்? ஜெபித்தால் இரத்தப்போக்கு நிற்காதோ? 12 வருஷமாய் இரத்தப்போக்கில் அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துனுடைய தொங்கலுடைய நுனியை தொட்டு சொஸ்தமானாளே. அவள் யூட்ரஸை ரிமூவ் செய்தாள். ஒரு வியாதி நீங்கி பிழைக்க முடியாவிட்டால் பொருத்தனை செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இதுதான் உண்மையான வழி. ஜப விண்ணப்பம், கண்ணீர் ஜபம், ஆராதனை ஜபம், உபவாச ஜபம்
பொருத்தனை தருவேன் என்று சொல்கிற ஜெபம், பொருத்தனை நிறைவேற்றி ஜெபிக்கிற ஜெபம், இதான் கடைசி கால ஜெபம். அதுவே ஜீவ ஒளி செய்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 50:14-15 என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். செலுத்தி கூப்பிடு. இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு விசுவாசி உன் இல்லத்தில் ஆபத்துகள் ஏற்படும் பொழுதெல்லாம் பொருத்தனையை கொடுத்து தேவனை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். யார் கேட்பது? நீங்கள் சொல்வீர்கள், நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், உமக்கு தான் பொருத்தனை நிறைவேற்றுவேன். நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், உமக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன். அந்தி கிறிஸ்துவாய் பேசிக்கொண்டு இராதே. வசனத்தினுடைய உள்நோக்கத்தை பாரு. பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். யார் செய்கிறது? யார் பின்பற்றுவது? ஒரு திருமணம் இந்நாள் வரைக்கும் நடக்கல. ஒரு பொருத்தனை செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடலாம் இல்லையா? செய்ய மாட்டீங்க. ஒரு கேன்சர் வியாதி பொருத்தனை செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடலாம் இல்லையா? செய்ய மாட்டீங்க. ஒரு இளைப்பு வியாதி பொருத்தனை செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிடலாம் இல்லையா? செய்ய மாட்டீங்க. ஒரு இரத்தப்போக்கு பொருத்தனை செலுத்தி நீங்கள் கூப்பிடுவீங்களா? இல்லை. நடக்க முடியல, பொருத்தனை செலுத்தி கூப்பிடுவீங்களா? இல்லை. பாத நோயால் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பீர்கள், ஒரு பொருத்தனை செலுத்தி எளிமை நடக்க விரும்புகிறீர்களா? நடக்காது, அது கூடாது. கேட்டால் எங்கிட்ட இல்லை. இப்படி தானே மறு உத்தரவு அருளி செய்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது பொருத்தனை என்பது ஒரு திட்டம், ஒரு சட்டம். அது யாத்திராகமம் 30:15-16 தெளிவாய் சொல்லுகிறது. உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும் தரித்திரன் ஆனாலும் அரசேக்கலுக்கு குறையாமலும் ஒரு காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் கையிலே கொடு, அதை தேவனுடைய திருப்பணிகளுக்கு அவன் பயன்படுத்துவான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு ஞாபக குறியாக இருக்கட்டும். இஸ்ரவேல் சந்ததி உனக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் அக்காலத்தோடு முடியவில்லை, இது தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும். ஜென்ம பாவம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது, ஜென்ம சாபம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. ஆகவே ஆசீர்வாதம் உன் வீட்டு பக்கம் திரும்பவில்லை. திரும்ப வேண்டுமானால் ஜென்ம பாவத்தை கழுவுவதற்கு நீ பொருத்தனை செலுத்த வேண்டும். ஜென்ம சாபத்தை கழுவுவதற்கு பொருத்தனை செலுத்த வேண்டும். நீ செய்த பாவங்களுக்கு தக்கதாக பொருத்தனை செலுத்த வேண்டும். நீ பரிசுத்தம் அடைவதற்கு பொருத்தனை செலுத்த வேண்டும். நீ தசமாகம் சரியாக செலுத்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் 5 பங்கு கூட்டி கொடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பிரமாணங்களை நீ பின்பற்றினால் நீ ஞானஸ்தானம் எடு. இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்க போகாத. எல்லாவற்றுக்கும் மேலாக பொய் பேசாத, பொய் பேசாத. இந்த பிரமாணங்களை நீ உட்கொள்ளாவிட்டால் நீ இயேசு கிறிஸ்து பிள்ளையாயிருப்பது கூடாத காரியம், நடக்காத காரியம். நீ வேணும்னா அப்பா அப்பான்னு கூப்பிடலாம், நீ கண்ணீர் விட்டு அழலாம், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று. ஆண்டவர் உன்னுடைய போலி கண்ணீரை கண்டொன்னும் மனது உருக மாட்டார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் வர வேண்டும். அது பதறாமல், அவிவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்டுப்பார். எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார், எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. ஆகிய உன்னிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. பிரமாணங்களை உட்கொள்ளாத உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானால் தேவனாய கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இல்லை என்றால் பஞ்சத்தையும் தரித்திரத்தையும் கொள்ளையையும் உபத்திரத்தையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் ஜீவ கிரீடங்களாக உனக்கு தந்து விடுவார். எப்படி ஜெபித்தாலும் எந்த சபைக்கு போனாலும் உனக்கு விடுதலை கிடையாது, சமாதானமே கிடையாது. அல்லேலூயா. வசனங்களை பின்பற்றுங்கள். உன்னை திருத்திப்பார், நீ திருந்தி விடுவாய். உன்னுகிற குறையை நீ ஒத்துக்கொள்ளு, நீ திருந்தி விடுவாய். நீ பிரமாணத்தை பின்பற்று, கர்த்தர் வழிவாசலை திறப்பார். இல்லாவிட்டால் நீ எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் செல்லவே செல்லாது. சிங்க கேபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை நாம் பாராமல் இருக்கக்கூடாது. அவருடைய கற்பனைகளை பாரம் என்று எண்ணக்கூடாது. இல்லை என்றால் பாவம். தேவனுடைய கற்பனைகள்னா என்ன, அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிற 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தினால் பரலோகத்துக்கு போகலாம், 41 நாள் உபவாசம் இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம் என்ற கற்பனை விதைகளை அவர்கள் விதைத்து உங்களை வஞ்சித்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலங்களாக சுவிசேஷத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? உன்னால் பரலோகத்து போக முடியுமா? எந்த கற்பனையை நீ பின்பற்றி இருக்கிறாய்? உன் அயலானை நேசித்திருக்கிறாயா? பொய் பேசுவதை நிறுத்தினாயா? துரோகம் பண்ணாமல் இருக்க முடியுமா? வஞ்சிக்க முடியாமல் இருக்க முடியுமா? கொள்ளையிடாமல் இருக்க முடியுமா? உழைத்து பிழைக்கிறியா, கொள்ளையிட்டு பிழைக்கிறியா? தாய் தகப்பனை அன்பு செய்கிறாயா, தூஷிக்கிறாயா? தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறாயா? அரசு சட்டத்தை பின்பற்றுகிறாயா? தேவ பிரமாணத்தை பின்பற்றுகிறாயா? எதுவுமே இல்லையே. எதுவுமே செய்ய அவர்கள் அனுமதிக்கவில்லை. கையை தட்டினா பரலோகம். டூப்ளிகேட் அபிஷேகத்தை பெற்றால் பரலோகம். பாவிகளுக்கு எப்படி ஐயா பரிசுத்த ஆவி ஊற்றப்படும்? நீ பாவியாயிருக்கிறாய், பாவங்களுக்கு சொந்தக்காரியாயிருக்கிறாய். எப்படி தேவனாய் கர்த்தர் உன்மேலே இறங்குவார்? இறங்குவது கர்த்தாக்களின் ஆவி. 1 கொரிந்தியர் 8:5, 6, 7, 8 அந்த கர்த்தாக்களின் ஆவிதான். வாயில் எப்பளும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் ஆராதனை, எங்கே பார்த்தாலும் ஆராதனை, எங்கே போனாலும் நீ போயிடுவிய. நீ தெரிந்து விட்டாயா? உன் பாவத்தை விட்டாயா? உன் பாவத்தை விட்டாயா? உன் பாவத்தை யாரிடத்தில் அறிக்கையிட்டாய்? பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திருந்த வேண்டும். நீ எங்கே மனம் திருந்தினாய்? அதற்கு ஒரே ஒரு அடையாளம், பொய் பேசுவதை நிறுத்தினாயா? அப்படி என்றால் நீ மனம் திருந்தவில்லை என்ற அர்த்தம். பொய் பேசின அனானியா சப்பீரியா தேவ சட்ட திட்டங்கள் படி கொன்றை போட்டார். பழைய ஏற்பாட்டிலே பொய் பேசுடைய நாவு முடக்கப்படும். முடக்கினார். அப்புறம் நாக்கு இல்லை அவங்களுக்கு பேசுவதற்கு, செத்துட்டாங்க. இப்போ எந்த பிரமாணத்தை நீ கை கொண்டாய்? எதை கை கொள்ள வைத்தார்கள்? ராத்திரி அமாவாசையில் வந்து ஆடுவதா? ராத்திரி அமாவாசையில் வந்து பாடுவதா? பிறருடைய தூக்கத்தை கெடுப்பதா? உன் தூக்கத்தை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். ஊழியக்காரர்கள் பொழுதுபோக்கு இல்லை. ராத்திரி வாங்க, ராத்திரி வாங்க. என் பகலை சுவிசேஷம் பண்ணால் ஒன்றும் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ராத்திரி தான் தூங்க வேண்டிய வேளையில், கணவனோட இருக்க வேண்டிய நேரத்தில் நீ பிரித்தெடுத்து இங்கே கொண்டு வச்சு சபையில் கையை தட்டுறிய. அறிமேன். பிள்ளைகளிடத்தில் தாயை பிரிக்கிற, புருஷனிடத்தில் மனைவியை பிரிக்கிற. குடும்பமாக வர்றாங்களா? அது கூட கிடையாது. அமாவாசை மட்டும் தான் பேய் ஓடுமா? அவன் பௌர்ணமிக்கு வராதோ? எல்லா ராத்திரியும் பேய் வரும். அப்போ எல்லா ராத்திரியும் சபையை நடத்து.
ஒரு அரசு விடுமுறை கிடைச்சா போதும், அன்னைக்கு ஒரு உபவாச கூட்டம். எப்படியாவது வசூல் பண்ணணும். ஜனங்களை திருத்துற முயற்சியை நீ செய், இல்லை என்றால் உனக்கே ஐயோ கேடு. அவ்வளோதான். உனக்கு மரணத்துக்கு எதுவான வியாதி. உன் பாவத்திற்கு நீ பொருத்தனை செலுத்தாவிட்டால் ஊழியக்காரர்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ தசமாகத்தை கொள்ளையிட்டாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ நன்மை செய்யாமல் போனாலும் பரலோகம் உனக்கு இல்லை. பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் அறிவு என்ற சமாச்சாரம் இருக்கு. கொஞ்சம் தீட்டி பாருங்க, புத்தி தெளியும். எது சக்தி, எது பொய், எது மெய், வஞ்சிக்கிறது எது? பழையான் தீர்க்கதரிசியை சிங்கத்தை வச்சு கொன்றார். இன்னொரு தீர்க்கதரிசியை கீழ்ப்படியாத நிமித்தம் கொன்றார். விபச்சாரம் செய்த 23,000 பேரை கொன்றார். கீழ்ப்படியாத வம்சத்திலிருந்து பொன் எடுத்ததுனால 24,000 பேரை கொன்றார். மோசைக்கு விரோதமாக எழும்பினவர்களை அப்படியே பூமியோட புதையுண்டு போக பண்ணார். கர்த்தருடைய இன்னொரு முகம், அவருக்கு எத்தனை முகம் உண்டு? 4 முகம் உண்டு. 6 முகம் இல்லை, 4 முகம். சிங்க முகம், மனித முகம், கழுது முகம், எருது முகம். எருதை போல முட்டுவார், சிங்கத்தை போல கடிச்சு பட்சிப்பார். நீ பாவம் செஞ்சா. மனித முகம், அது இரக்கம் உள்ளது. அது பாவி மனந்திருந்தும் போது அவர் இறக்கப்படுகிற சுபாவம். நீ என்ன எங்கே மனந்திருந்தனா உண்மையில் இறக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதங்களை மடியில் போடுவதற்கு நீ என்னுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற ஸ்திரீயா, புருஷனா, பாவத்தை விட்டவனா, பாவத்தை விட்டவளா, பாவத்தை கொண்டவர்கள் நீங்கள். எவ்வளோ விபச்சாரம் பண்ணாலும் அவர் மன்னிப்பார் என்ற ஒரு தப்பு கணக்கை போட்டு பரலோகத்தில் புகுந்து போகலாம் என்று நீ தப்பு கணக்கு போடுகிறாய் மகளே, அடித்து பாழாக்குவேன். மிக 6:13 அடித்து பாழாக்குவேன். ஓசியா 13:8 கரடிகளை குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளைப் போல உன் ஈரக்கொலையை கிழித்து பட்சிப்பேன். சிங்கம் பட்சிப்பது போல் பட்சிப்பேன். கூறு போட்டுருவேன். அதனால தான் மருத்துவமனையில் கூறு போடப்படுகிறீர்கள் நீங்கள். உங்களுடைய சரீரத்தில் எத்தனை பெருக்கல், எத்தனை கூட்டல், எத்தனை சர்ஜரி. கர்ப்பபாத்திரத்துக்குள்ள பிரச்சனை, அங்கே சர்ஜரி. வயத்தில் குடல்ல சர்ஜரி, பித்தப்பையில் சர்ஜரி, ஹார்ட்டில் சர்ஜரி, நுரையீரல்ல. என்ன வியாதியின் மொத்த ரூபமாக நிற்கிறாய். ஏன் இதை அனுமதித்தார்? உன் பாவத்தின் நிமித்தம் அனுமதித்தேன் என்கிறார். உன் சாபத்தின் நிமித்தம் அனுமதித்தேன் என்று சொல்கிறார். ஏன் இல்லத்தில் கடன்? உன்னுடைய பாவத்தின் நிமித்தம். நீ ஒரு நாள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதான் அவருடைய வேலை. பாவிகள் நிம்மதி இல்லை. எரேமியா 25:10 படி மணவாளன் சப்தத்தையும் மணவாட்டின் சப்தத்தையும் சந்தோஷத்தின் சப்தத்தையும் மகிழ்ச்சியின் சப்தத்தையும் வெளிச்சத்தின் சப்தத்தையும் இயந்திரத்தின் சப்தத்தையும் எடுத்து போட்டேன் என்று 2002 சொன்னார். அது இந்திய தேசத்திலும் எடுத்து போட்டார், அவர் வீட்டிலையும் எடுத்து போட்டார். சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்றா சொன்னார், சமாதானத்தை எடுத்து போட வந்தேன் என்று சொன்னார். அதை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே யூ திங்க் யூ கேன் டிசைட். யாருடைய பாவத்தை தேவன் மன்னித்தார்? யோசி. மன்னிப்பதற்கு நீ என்ன செய்தாய்? ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா? 1000 பிள்ளைகளுக்கு சோறு போட்டிருக்கிறியா? இந்நாள் வரைக்கும் என்னுடைய இலவச காற்றை சுவாசிக்கிறிய 1000 பேருக்கு, இல்லை 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாயா? இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொன்னாரே, சுவிசேஷம் அறிவித்து சாட்சியா இருங்கள் என்று. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன, சபைக்கு போனோம், கையை தட்டணும், பாடி 4 குலுக்கணும், கேட்டால் ஒரு அபிஷேகம் இறங்கும், கர்த்தரனை தொட்டார்ன்னு சொல்லி
எந்த பிரமாணத்தையும் பின்பற்றாமல் வீட்டுக்கு சென்று புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்டு பிள்ளையை கெட்ட வார்த்தை பேசி திட்டி நீயே ஒரு பேய் மாதிரி நிற்கிற சாத்தானே. எரிந்து போ. மெய்யாய் மனந்திருந்த வேண்டும், பொய்யாய் அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கிறாய், டூப்ளிகேட் ஞானஸ்தானம் எடுக்கிறாய், விக்கிரமாகிய புருஷனிடத்தில் குடும்பம் நடத்துகிறாய். திட்டு மாதிரி தெரியல, அது பாவம் மாதிரி தெரியல. போய் கலங்க தண்ணி குடி. நீ சாப்பாடுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பியே, அது கலங்க தண்ணி குடி, சேறு தண்ணியை குடி. இதெல்லாம் அவனுக்கு சரின்னு படுது. புருஷனையும் ரட்சிக்கப்பட வைத்து 2 பேரும் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்தா இல்லை, அதுக்கு அழகு. நீ புருஷன் நரகத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோகத்து போன்றி முந்திக் கொள்ளுகிறாயே பொல்லாத ஸ்திரியே, உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, உனக்குள்ளே பாதி சரீரம், உனக்குள்ள பாதி சரீரம் புருஷனுடையது. அது பாதி விக்கிரகம் பாதி சுரூபமாக இருக்கிறது. இல்லை என்றால் நீ பரிசுத்த ஆவிக்குரியவள், புருஷன் அந்தி கிறிஸ்துக்குரியவன். இல்லை என்றால் புருஷன் கர்த்தாக்களுக்குரியவன். இல்லை என்றால் புருஷன் மந்திரவாதிக்குரியவன், இல்லை பாவங்களுக்குரியவன். சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகளும் சாபந்தான் அல்லவா? அந்த சாபத்தை போக்குவதற்கு தானே யாத்ரா 30:15-16 சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு கணக்குண்டு. ஊழியக்காரன் காணிக்கை கேட்டால் அவனுக்கு வேண்டி கேட்கிறான் என்று, யாருக்கென்று கேட்கிறான் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சபையை எடுத்துக்கொள்வோம், தசமபாத்தை வாங்கி சபைக்குள்ளே வச்சு சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஆலயம் கட்டுறது உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, எல்லா செலவுகளுக்கும் உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்டு வாங்கிடுவாங்க. கொடுக்குற எவ்வளோ குஷியாக இருக்கீங்க. ஆனால் இந்த ஊழியத்தில் இருக்கிற சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எத்தனை பேருக்கு குஷி இருக்கிறது? என்னை கொன்று போடுவதற்குரிய புசி தான் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சாத்தானின் மேலே கை வைக்க போவதில்லை, உங்கள் மேலே கை வைக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் எனக்கு விரோதம் எழுப்பினார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஊழியங்களையும் கட்டி பார்ப்பார்கள். இங்கே அழைக்கப்படாதவர்கள், அழைக்கப்பட்டவன். தேவனுடைய ஆக்கினியை பெறாதபடிக்கு நீங்கள் போதகராய் இராமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் காலையில் படிச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிறதுக்கு வேண்டிய ஊழியம் செய்கிறது, காசு வாங்கிறதுக்கு, அவர் தொழிற்சாலை நடத்துங்க. நானே அநேக ஸ்தாபனங்களுக்கு சொந்தக்காரன், ஆனால் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்கிறேன். எபேசியர் 6 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்க. அவர் நீ திருந்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். தொலைக்காட்சி நடத்துகிறேன், வருடத்திற்கு கோடிக்கணக்கில் வேண்டும். புத்தகம் 294 பேஜ், 1/2 கிலோ வெயிட்டு, வெறும் 150 ரூபா. ஒரு புத்தகத்தையாவது காசு கொடுத்து வாங்கி படிக்க நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படின்னா தினம் எனக்கு 2000 5000 மணி ஆர்டர் வந்திருக்கணும். அதையும் இலவசமாக தானே கேட்டு வாங்குறீங்க. நான் இல்லைன்னு சொன்னேன்னா இப்போவும் கேட்குறேன், 1,00,000 பிரதிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 1,00,000 பிரதியெல்லாம் உங்களுக்கு அனுப்பித்தாரேன். இது கர்த்தரின் திராணி. ஆனால் நீ என்ன செய்கிறாய் கர்த்தருக்கு என்று? என்ன செய்தாய்? சுவிசேஷம் அறிவித்து சாட்சியார் என்று சொன்னார். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறார்? இயேசு அற்புதம் செய்தால் பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவேன். நாய் விளைச்சிட்டு போட்டுன்னு சொன்ன மாதிரி எஜமான் நான் ரொட்டி துண்டை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பானே தவிர நாய்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொன்னார். நாய் தின்ன மிச்சம் போதும், உன் பிள்ளை சாப்பிட்டா மிச்சம் எச்சில் போதுன்னு சொல்லி நாய் சாப்பிட்டு விட்டு போட்டு நெல்லி விட்டது போல சில கிருபைகளை அவங்களுக்கு கொடுத்து விடுதலை தருவார். ஏன்னா அழுது அழுது கண்ணீர் விட்டு விட்டு எசபா எசபான்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ பிச்சை கேட்குறது போல் கொஞ்சம் வாங்கிடுவீங்க. அதை 4 வீட்டிலே சொல்லுவீங்க. மயக்க பிடிச்சி சொல்ல தெரியுமா?
நானே கேட்குறேன்னு, உலகத்தில் இயேசு கிறிஸ்து எந்த மூலையில் உங்களுக்கு அற்புதம் செய்தாலும் ஜீவொளி தொலைக்காட்சியில் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு நான் ஒளிபரப்புக்கிறேன். ஆனால் உன் சபை பாஸ்டர் விட மாட்டானே, கர்த்தரை மகிமைப்படுத்த விட மாட்டானே. நான் அழைப்பு எடுத்திருக்கேன், ஒருவர் கூட பிற சபையில் இருந்து வந்து சாட்சி சொல்லலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா சபைக்கும் அற்புதம் செய்வார். நான் இடம் வச்சிருக்கிறேன், ஊழியத்தை வச்சிருக்கிறேன், தொலைக்காட்சி வச்சிருக்கிறேன், அது சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க சொல்லுங்கள். நான் இந்த ஊழியத்தில் போனேன், அந்த ஊழியத்தில் இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஊழியக்காரனை கோட்டை தாண்டி நீங்கள் வர மாட்டீங்க. ராவணர்களுடைய ஊழியம், அரக்கர்களுடைய ஊழியம். அது என் சபையில் எத்தனை லட்சம் மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். மாய்க்கு பிடிக்கிறது ஒரு சிலர் தான், பதுங்கி இருப்பாங்க. சாட்சி சொல்ல கூப்பிட்டுருவானோ. பதினேழு வருடமாய் ஒரு சகோதரிக்கு பிள்ளை செல்வம் இல்லை. மந்திரவாதத்துக்கு போனார்கள், குறியேற்க போனார்கள், எல்லா சபையும் ஏறி இறங்கினார்கள். ஒரே பொருத்தனையில் 90 நாட்களுக்குள் கர்ப்பவதி ஆகிறாய் என்று சொன்னார். ஒரே மாதத்தில் கர்ப்பவதி ஆனார். பிரியமானவர்களே, வெகு தூரம் இல்லை, 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஸ்திரீ பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை கூட என் கண்களில் காட்டாமல், இந்த சபையில் பிரவேசிக்காமல் ஒளிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னொரு நன்றி பலி கேட்டுருவனோ என்ற பயம். அதையா அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள எந்த ஊழியத்தில் குழந்தை கிடைத்ததோ அந்த ஊழியத்தில் வந்து இந்த குழந்தை உங்கள் ஊழியத்தில் கிடைச்சதுன்னு சொல்லி சாட்சி சொல்லலாம் இல்லையா? சாட்சி சொல்கிறதுக்கே யோசிக்கிறாய் என்று சொன்னால் நீ அந்தி கிறிஸ்து அல்லாமல் வேற என்ன? பிதாவை மகிமைப்படுத்துகிறவன், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவன் என்னுடைய குமாரனாக இருக்கிறான். நீ கள்ள கிறிஸ்துக்கு பிறந்தவள், அந்தி கிறிஸ்துக்கு பிறந்தவள். இதே மாதிரி நிறைய சொல்லுவேன். ஏகப்பட்ட தொலைதூரத்தில் இருக்கிறவர்கள்லாம் அற்புதம் செய்வார். தினம் ஒரு 100 பேருக்காவது அதிசயம் செய்வார். ஏன்னா ஃபோன் பண்ணி என்னை இருக்க விட மாட்டாங்க. அடி அடின்னு அடித்து போனால் போதும் சொல்லி ஃபோன் எடுத்து பேசினா ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த பக்கமே சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஊழியத்துக்கு வாங்க, ரொம்ப தூரம். இப்போ டாக்டரு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் தேடி போவீங்க. சிஎம்சி வரைக்கும் போவீங்க, அப்போல்லோ வரைக்கும் போவீங்க, பிம்ஸும் போவீங்க, கிம்ஸும் போவீங்க. ஊழியம் நீ ஃபோனில் அது பண்ணாமதி, அதுதான் ஃபோன் போட்டுருக்குல்ல, ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கோ. ஆர்டர் போடுறது அந்தி கிறிஸ்து கூட்டங்களே. யார் யாருக்கு ஆர்டர் போடுறது? பைக்கில் போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. பைக்கில் போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. பைக்கில் போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. பைக்கில் போகிறோம் சாகணும், ஆனால் உனக்கு காதில் குளிர் அடிக்கணும். தேவன் என்ன சொல்கிறாரு? குறியாக்க வர்றீங்க, அடித்து நர்மூலமாக்கிடுவார் தேவன். மெய்யாய் திருந்தவாங்க, பாவத்தை விடவாங்க. விழுந்து விழுந்து ஊழியம் செய்கிறேன். தேவைக்கு பயன்படுத்தாதீங்க. ஐ மீன் நாட் ஏ பெட்ஷீட். குளிருக்கு போர்த்துகிற ஊழியமா இல்லை. தேவனுடைய நாமத்தை தூசிக்காதீங்க. பதாஸ்தா குளத்தில் 38 வருஷமாக வருதன் இருந்தான். தேடி போய் விடுதலை கொடுத்தார். உங்களெல்லாம் அற்ப விசுவாசிகள்னு சொல்ல முடியும். காலையில் காசு காப்பீங்க, சாயங்காலம் கிடைக்கலன்னா ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஓ டயலாக். 3 நாள் கூப்பிடுங்க, ஒன்றும் பதில் இல்லை. ஆண்டவர் என்னை விட்டுட்டார். பட மந்திரவாதிகிட்ட போவோம், குறி கேட்க போவோம், விக்கிரத்திட்ட போவோம், சுருவத்திட்ட போவோம், இல்லை வேற ஊழியத்துக்கு போயிடுவோம். இதை விட ஒரு ஊழியம் இருந்தால் போங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஊழியம் இருந்தால் நானே வாசலை திறந்து விடுறேன். ஆமே லாஸ்ட் சப்பர். எனக்கு முன்னையும் பின்னையும் இன்னொருவன் வரப்போவதில்லை, கர்த்தர் மட்டும்தான் வருவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன்,
அவர் என்னோடு அமர்ந்திருந்தான். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பிரியமானவர்களே, பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். பிரமாணத்தை கைக்கொள்ளாதவர்கள் கர்த்தாக்களின் பிள்ளைகள். கடன்களில் 2: அடைக்கப்பட வேண்டிய கடன், அடைக்கப்படாத கடன். மரணம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். விசுவாசம் 2: கர்த்தருக்குரிய விசுவாசம், கர்த்தாக்களின் விசுவாசம். நம்பிக்கை 2: கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், கர்த்தாக்களின் மேல் வைக்கிற விசுவாசம். என் மனைவியை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். பிரியமானவர்களே, சமீபத்தில் மிகவும் நிலை குலைந்து நிற்கிறாள். சுமார் 7 ஆண்டுகளாக ஜீவொளி தொலைக்காட்சி தேசத்தில் உலகமெங்கும் கடந்து வருகிறது. யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் கடந்து வருகிறது. ஒரு சிலர் கொடுக்கலாம், ஆனால் சொல்லத்தக்கதாக எதுவும் இல்லை. இந்த ஊழியத்திற்கு ஒரு 25 பேர் தசமாக கொடுப்பார்கள் என்று சொன்னால் இல்லை, பகிரங்கமாக மீசியை முறுக்கி சொல்லுகிறேன். மிஞ்சி போனால் ஒரு 10 பேர், இல்லை என்றால் 15 பேர். அதை தாண்டாது. உங்கள் மத்தியில் உண்டியலை தூக்குறது இல்லை, குலுக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. பொருத்தனை என்பது உங்களுடைய மரணக்கட்டுகளை உடைத்து ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் பாவங்களை அழித்து பரிசுத்தம் பண்ணுறதுக்கு புத்தகம் அச்சிட்டு ஜனங்களுக்கு கொடுப்ப, சுவிசேஷம் அறிவிப்பேன். அதுவும் ஒரு சிலர் தான் நிறைவேற்றுவார்கள், எல்லோரும் அல்ல. ஒரு வருஷத்திற்கு ஒரு 10 பேரை போடலாம், மிஞ்சி போனால் ஒரு 15 பேரை போடலாம். பொருத்தனை ஜெபத்திற்குள் வருகிறவர்கள் இவ்வளோ வேறு வைத்தபடி ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். இரவும் பகலமாய் உங்களுக்கு டெலிஃபோன் ஊழியம் செய்கிறேன். உங்களிடத்திலிருந்து மின்சார தேவைக்காக காணிக்கை கேட்கவில்லை. வாரந்தோறும் சிக்கன் வைத்து சாப்பாடை போட்டு அனுப்புகிறேன். யாராவது சாப்பாட்டுக்கு பொறுப்படுங்கன்னு இந்நாள் வரைக்கும் சொல்லலை, நீங்கள் செய்யலை. ஒரு 2 பேரை தவிர, அது வெளி மாவட்டத்திலிருந்து 2 பேர் செய்திருக்காங்க. 23 வருஷம் ஊழியத்தில் 2 பேர். வெளிநாட்டு பண்டும் கிடையாது, தொண்டும் கிடையாது. ஆனால் ஊழியம் தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது. ஹவு இஸ் பாசிபிள்? தொழில் செய்கிறேன், கடன் வாங்குகிறேன், கர்த்தருக்கென்றே கடன் வாங்குகிறேன். ஆகவே பல கோடி கடனுக்கு நான் சொந்தக்காரன். நான் தொலைக்காட்சிகளை எவ்வளோ கட்டுகிறேன் என்பதனை மறைத்து மறைத்து செய்வேன். ஏனென்றால் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியக்கூடாது. இனி மனம் திறந்து பேச வேண்டிய ஒரு நிலை. அரசியல் புரசலாக நான் எவ்வளவு செலுத்துகிறேன் என்பதனை அறிந்து கொண்ட என் மனைவி ஒரு வாட்ஸ்அப்பில் லவ் லெட்டர் அனுப்புறது போல் அனுப்பிட்டான். அந்தியூரில், ஈரோட்டில் டீச்சராக வேலை பார்க்கிற ஒரு என்னுடைய மனைவி, உங்களுக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிற ஜீவராணி, திடீரென்று சொல்லுகிறாள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது,
என் இருதயம் விறைக்கிறது, என் இருதயம் நடுங்குகிறது, என் உயிர் உருகுகிறது. இவ்வளோ பெரிய கடன்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? எப்படி அடைக்க முடியும்? எப்படி இஎம்ஐ கட்ட முடியும்? மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இஎம்ஐ கட்டுகிற ஊழியம், வட்டி செக்ஷன் வேற. மனைவி என்ற ஸ்தானத்தில் அவள் பேசினதை நியாயம் என்று கருதுகிறேன். ஆனால் ஊழியக்காரியாக பேசினது தவறு என்று சொல்லுகிறேன். புருஷன் குடித்து கடனாளியானால், விபச்சாரம் செய்து கடனாளியானால், இல்லை வியாபாரம் செய்து கடனாளியானால் கேட்கலாம், நான் கர்த்தருக்கு செலுத்தியே கடனாளியானவன். சந்தோஷப்படணுமா? வருத்தப்பட வேண்டுமா? துக்கப்பட்டாள். அப்படியானால் அவளிடத்தில் இருக்கிற விசுவாசம் செத்துவிட்டது என்பது மெய்ப்பொருள். அந்திகிறிஸ்துவினுடைய இருதயத்தை உடைத்து விட்டாள். பாரு, புருஷனுக்கு இவ்வளோ பெரிய கடன், சீக்கிரமாக செத்தா நீ எப்படி அடைப்ப? அப்பா மறைமுகம் என்ன? நீ ஊழியத்தை நிறுத்திக்கொள், தொலைக்காட்சியை நிறுத்திக்கொள். காசு இல்லாத ஊழியம் எதுக்கு செய்யணும்? இனியாவது கடன் இல்லாமல் இருப்பவன் நினைக்கிறேன்னு சொன்னால் என் மனைவியானால் அந்திகிறிஸ்து தான். கையத்தட்டு. வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஊழிய பயணம் தேவன் நடத்துவது. கர்த்தர் அனுமதிக்காமல் எனக்கு ஒரு கடனும் வராது. கர்த்தருக்கு என்று தானே செஞ்சேன். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. இனி செய்வேன். சுமார் 6 மாதங்களுக்குள், இல்லை 4 மாதங்களுக்குள் 10,000 பேருக்கு நல்ல பிரியாணி சாப்பாடை கொடுத்துருக்கிறேன், அறுசுவை உணவை கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டில் யாராவது செஞ்சுருக்காங்களா இவ்வளோ கடன்களை வச்சுக்கிட்டு? ஏனென்றால் பாவம் நன்மை செய்ய அப்படின்னு நீ பாவம் செய்தவன். நான் நன்மை செய்து பரலோகத்து போக ஆசைப்படுகிறேன். அவை இனி ஒவ்வொரு வருடமும் லட்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன். அதை தடை செய்ய என் பிள்ளைகள் வந்தாலும் என் மனைவி வந்தாலும் எதிராக நிற்கிற ஊழியம். ஏனென்றால் இது விசுவாச ஊழியம். எந்த வகையிலும் உன் விசுவாசத்தை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இரு. உங்கள் கரங்களை எதிர்பார்த்து இந்த ஊழியத்துக்கு வரவில்லை. தேவனுடைய கரம் அது ஒன்றுதான். ஆபிரகாம் பரதேசிய சுற்றித் திரிந்தான், தேவன் கைவிடவில்லை. யாக்கோபு ஆடு மேய்ப்பதற்கு ஓடிப்போனான், தேவன் கைவிடவில்லை. தாவீது காட்டுக்கு போனான், கைவிடவில்லை. ரூத்து புருஷனை இழந்து நின்றாள், கைவிடவில்லை. எஸ்தர் ஒன்றுமில்லாமல் நின்றாள், கைவிடவில்லை. எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதற்கென்று ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். முடவனுக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். 38 வருஷம். இனியும் எத்தனை காலம் தேவன் ஊழியம் செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கும், நடந்தே தீரும். இருந்தால் 2 மாதங்கள் பொருளாதாரத்தில் அது கடன் கூட கிடைக்காதபடிக்கு தடுமாறின வேளை சில சேனல்கள் வரவில்லை. அப்பொழுதெல்லாம் ஒரு பாட்டி சொல்லுவாங்க, ஐயா சேனல் வரல, சேனல் பார்க்காம தூங்க முடியல, உங்கள் சேனலை பார்த்து தான் நான் தூக்கமே வருது, எனக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் கொண்டிருக்கு, ஏயா சேனல் வரல? எல்லாருடையும் சொல்ல முடியுமா? சீக்கிரமாக வரும். மறுபடியும் சோர்ந்து போன இடத்துல தேவன் எனக்கு பலனை தந்து தொடர்ந்து நடத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். வீடை கட்டியிருப்பீர்கள், அது விற்கும் நிலை வரும், உள்ளம் உடைந்து போகும். ஒரு வீடு போன என்ன, 2 வீடு அவர் தருவதற்கு அவர் சர்வவல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும்.
ஐயோ கடன்பட்டு விட்டேனே, இனி வேற வழி இல்லை, செத்து போகிறேன்னு தீர்மானிக்காதீங்க. முட்டாள்கள், அந்தி கிறிஸ்துக்கள். வாழத்துடிங்க, அவர் வழிகாட்டுவார். இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய கடன்கள் ஊழிய கடன்கள், பாவ கடன்கள் அல்ல. அதனால் யெகோவாதேவன் பார்த்து கொள்ளுவார். இது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம். ஆனால் மாமிசமான மனைவி அதை எழுதும்போது, அதை சொல்லும்போது, ஏன் அந்தி கிறிஸ்து மாதிரி எழுதுகிறாய் என்று தான் கேட்டேன். இன்னும் கர்த்தருக்கு செய்யுங்க, என்ன வேணும் செய்யுங்க, நான் துணை நிற்கிறேன் என்கிற ஒரு மனைவியைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பிரியமானவர்களே, 2 மாதத்திற்குரிய 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மின்சாரத்துக்கு தேவை. யார்கிட்டயா கேட்டிருக்கானா? ஒருவர்கிட்டயா கேட்டிருக்கானா? இல்லை காணிக்கை தான் கேட்டேனா? இந்த ஊழியத்துக்கு பின்னாடி சரித்திரமும் இருக்கிறது, என் இருதயம் படிக்கிற கண்ணீரும் இருக்கிறது. ஆனால் துடித்தெழும்பி சுவிசேஷம் அறிவிக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த ஊழியத்தை பரப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் பரப்ப வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ என்று கதறினார் ஒரு ஊழியக்காரன். அதே மாதிரி நீங்களுக்கு கதறுங்க. ஊழியத்துக்கு கொடுக்காமலும் கர்த்தருக்கு கொடுக்காமலும் பாவ நிவாரண பலி செலுத்தாமலும் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் உங்கள் வீட்டில் இப்போ இருக்கா? இல்லை. தேவனுக்கு கொடுக்காமலே கடனாளியாக இருக்கீங்களே, பாவ நிவாரண பலி செலுத்தாமலே கடனாளியாக இருக்கீங்களே. என் சம்பாதிச்ச பணம் உங்கள் வீட்டிலே இருக்கா? என் குட்டிச்சாத்தம் எடுத்துகிட்டு போயிட்டானா? இல்லை நன்மை செய்து கடனாளியாக இருக்கிறியா? கர்த்தருக்கு செய்ய நினைப்பதை செய்யுங்க. ஒரே வார்த்தை, கொடுக்க நினைச்சா கொடுங்க, புடுங்க நினைச்சா புடுங்குங்க, அவ்வளோதான். ஆகவே தேவனுக்கென்றே வாங்க. யார் கிறிஸ்துக்கு பின்னாடி போகிறது, யார் அந்தி கிறிஸ்துக்கு பின்னாடி போகிறது புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தை இழக்காதீங்க. விசுவாச சோதனை வரும். விசுவாசம் செத்துனா நம்பிக்கையும் செத்து போயிடும். ஒரு மாமிசத்தில் ஆடிட்டு இருக்க வேண்டி இருக்கும். எல்லா சாத்தானும் உள்ள வந்துடுவான். பாடுவோம்ல, என் பலனாகிய கர்த்தாவே, அப்படி கூப்பிடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் கண்ணீரை துடைக்கிற கர்த்தாவே. அழாம சொல்லுங்க, என் கண்ணீரை துடைக்கிற கர்த்தாவே, என்னை வழிநடத்தும் கர்த்தாவே, எது சரி எது தீமை என்று போதித்தரணும். அப்படி கம்பீரமா பேசுங்க. நீர் என்னில் இருக்கும்போது நான் ஏன் என் கடனை குறித்து கலங்க வேண்டும்? நீர் எனக்குள் வாழும்போது நான் என் வியாதிகளை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? நீரே தேவன், நீரே என் அடைக்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க. இதை தவிர வேற என்ன ஜெபம் வேண்டி கிடக்கிறது? 10 ரூபாய்க்கு திராணி இருக்கா? 10 ரூபாயும் ஆண்டவருக்கு கொடுங்க. 1 ரூபாய்க்கு திராணி இருந்தா 1 ரூபாய்க்கும் கொடுங்க. கர்த்தராகிய தேவன் கொடுப்பதற்கு வல்லவர். ஏன் கொடுக்கல? நீயே தடை, நீயே சாபம், நீயே பாவி. பாவியெல்லாம் பணக்காரன் ஆக்க மாட்டாரு. ஆனால் பணக்காரனை பாதாளம் வரைக்கும் தாழ்த்து இடித்து கசக்கி பிழிந்து எளியவனாக மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிச்சு பணக்காரன் ஆக்கிடுவார். இப்படி தான் ஆகணும். இன்றைக்கு வேலை செய்கிறவன் எல்லாம் கடனாளி, தொழில் செய்கிறவன் எல்லாம் கடனாளி. கேட்டால் முதலாளின்னு சொல்லுவாங்க. ஒரு தொழிலை ஆரம்பித்து பொண்டாட்டி நகையெல்லாம் அடை வச்சு தீர்த்துருப்பேன். நீ ஒரு தொழிலை ஆரம்பித்தா நீ ஜெயிக்கணும் இல்லையா? ஏன் ஜெயிக்கலை? கேள்வியை கேட்டியா? ஏன் ஜெயிக்கலை? 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 15 ரூபாய்க்கு தானே விற்கிறீங்க. எப்படி நஷ்டம் வரும்? ₹300 பாத்திரத்தை வாங்கி 600 ரூபாய்க்கு தானே விற்கிறோம். எப்படி நஷ்டம் வரும்?
வியாபாரம் நடக்கலைன்னு வச்சுடுங்களேன், பொருளாவது இருக்கும்ல, இப்போ பொருளும் இல்லை, கடன் மட்டும்தான் இருக்குது. கர்த்தருக்கு கொடுக்காமல் நீ எதை செய்தாலும் அது எந்த பிரயோஜனமும் அளிக்காது. கடன் என்ற அம்புதான் உன்னை தைக்கும். சாரி பார்த்து சாப்பிட முடியாமல் சாக போகிறான், எலியா போகிறான். நீ சாப்பிடாத, எனக்கு முதல்ல கொடு, அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று முதல் பலனை பிடுங்கி வாங்கினவர். பிடுங்கினவர் தான் அவளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் தந்தால் தான் உமக்கு தருவேன். கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கட்டும், நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், செத்த பிறகு அறிவிக்க போகிறேன். அப்படின்னா மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லி உட்காருங்க. செத்தா சாகணும்னு சொல்லுங்க, ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார். தலைவலிக்கே மருத்துவமனையை தேடுறீங்க, வயிற்று வலிக்கு இன்னொரு மருத்துவமனையை தேடுறீங்க, யூரின் ப்ராப்ளத்துக்கு இன்னொரு மருத்துவமனையை தேடுறீங்க, கண் பார்வைக்கு இன்னொரு மருத்துவமனையை தேடுறீங்க, நுரையீரலுக்கு இன்னொரு மருத்துவமனை, தோலுக்கு இன்னொரு மருத்துவமனை. ஏயா, கர்த்தர் ஒரு மருத்துவமனை அல்லவா? அவரே தேவன். சோரியாசிஸ் எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், சாட்சியை கேட்டிருப்பீர்கள். மலட்டுத்தன்மை உடையவர்கள், நீ பிள்ளையே இல்லைன்னு சொன்னவர்கள் எல்லாரும் கொடுத்துருக்கார்ல. இந்த ஊழியத்தை நம்பினவர்களுக்கு உண்டு, நம்பாதவர்களுக்கு இல்லை. கர்ப்பத்திலே கட்டி பிள்ளை கிடைக்காது, கர்ப்பத்தை வச்சே கட்டியை வச்சுக்கிட்டே பிள்ளையும் கொடுத்தார் அல்லவா. 52 வயசு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, ஒரே கர்ப்பத்தில் 4 பிள்ளை சொல்லித்தானே கொடுத்தாரு. ரெண்டு பேர் மரித்து பிழைத்திருக்கிறார்கள். ஆகவே கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் கீழ்ப்படிய விட்டால் அவிவிசுவாசம் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் நம்பிக்கையை கெடுத்துவிடும், உங்கள் வாழ்க்கையினுடைய வைராக்கியத்தை அழித்துவிடும், தற்கொலையை தூண்டிவிடும், சாவு பயத்தை கொடுக்கும். அவன்தாயா கிரேட் அந்தி கிறிஸ்து. அது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அந்தி கிறிஸ்து ஒப்பு கொடுக்காதீங்க, கர்த்தாக்களுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஆகவே கற்பனைகளை கை கொண்டால் மட்டுமே என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 15:26 என் கற்பனைகளையும் நியமங்களையும் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்தால் எகிப்து தேசத்திற்கு அனுப்பின எந்த கொள்ளை வியாதியும் உனக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அனுப்புவேன், மிரட்டல், அனுப்புவேன், அனுப்பியிருக்கிறார். உபாகமம் 28:16 நீங்கள் கடைசி வாசிச்சு பாருங்க. மொத்த சாவும் வீட்டுக்குள்ளே, உனக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள. புருஷன் இருப்பான், நோயிஸ். மனைவி இருப்பா, நோயிஸ். வீடை கட்டுவாய், வித்துருவாய், நீ அதில் குடியிருக்க மாட்டாய். நீ பட்டணத்திலையும் சபிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலையும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஓடி ஓடி அலைவாய். மொத்த சாவும் உனக்கு தான். எரிவந்த காய்ச்சல், அடிக்கடி ஜுரம். படித்து பாருங்க ஒரு முறையில் தினமும் படிங்க, பயம் உண்டாகும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஒன்றும் இல்லாமல் நின்னாலும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆனால் பரிசுத்தம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லை என்றால் உனக்குள்ளே கர்த்தர் இருக்க மாட்டார். நீ ஒரு பாவக்கிடங்கு, நீ ஒரு சாபக்கிடங்கு. எப்படி கர்த்தர் வருவார்? அதிலிருந்து வெளியே வா, பாதாளத்திலிருந்து வெளியே வா. கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை மெய்யாய் தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மெய்யான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். போலியான வாக்குத்தத்தம் அல்ல. அப்படியே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், நிறைவேறாமல் இருக்காது. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர்,
அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 1 யோவான் 4:6 சொல்லுகிறது, தேவனால் உண்டானவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்பார்கள். தேவர்களால் உண்டானவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். திங்க் பண்ணுங்க. மேலும் கர்த்தராக தேவன் சொல்லுகிறார் 1 யோவான் 5:12, இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உனக்குள்ள இயேசு இல்லைன்னா நீ பிணம், உயிருள்ள போனோம். பேய்களின் கூடாரம், விக்கிரத்தின் கூடாரம், சாபத்தின் கூடாரம், அசுத்தாவியின் கூடாரம், பாதாள வல்லமையின் கூடாரம், சர்ப்பத்தின் இருப்பிடம், அந்த கிறிஸ்துவின் புகலிடம், கர்த்தாக்களின் ஆய்வு உனக்குள்ள. உனக்கு பகுத்தறிவு இல்லை. மிருகத்துக்கு சமம். பாவம் செய்கிறவன் மிருகத்துக்கு சமம். புருஷனுக்கு துரோகம் செய்கிறவள் மிருகத்துக்கு சமம். மனைவிக்கு துரோகம் செய்ய மிருகத்துக்கு சமம். எந்த லிஸ்ட்ல இருக்கிறாய் நீ? அல்லேலூயா. உன்னை பரிசோதித்து பார். திருமணத்துக்கு முன்ன பின்ன இப்ப எத்தனை பாவங்கள் விட்டு விலகினாயா? ஏதேன் தோட்டத்தில் ஒரு பழத்தை கண்டு ஆசைப்பட்டால் அதே மாதிரி ஆசை சகல பாவங்களுக்கு வேறாக இருக்கிறது. புருஷனோட இவன் அழகா இருக்கிறான், என் மனைவியை விட இவள் அழகா இருக்கிறாள். இச்சையின் இருப்பிடம் அது ஒரு வகையான இச்சை ரோகம், வியாதி, தீராத வியாதி. 90 வயதிலையும் உனக்குள்ள இச்சைன்னா குற்றியில் வச்சு சிக்கனை தரிக்கிறது போல கிச்சு 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 நான்று தரிச்சிடுவார். அறிரடி வசனத்தை கேளாதவன், அதன்படி நடக்காதவன் சபிக்கப்பட்டவன். பொருத்தனை செலுத்தாதவனும் தசமாம் கொடுக்காதவனும் சபிக்கப்பட்டவங்க தான். கொடுப்பேன் என்று சொல்லுகிறவனும் சபிக்கப்பட்டவன் தான். பிரமாணத்தை உட்கொண்டு கை கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:22 சொல்லுகிறது. வசனத்தை திருவசனை கேட்டு அதன்படி நடடா. நடக்க மாட்டான். கேட்டால் என்கிட்ட என்ன இருக்குது, ஆனால் பாவம் செய்கிறது மட்டும் உனக்கு இருக்குது இல்லை. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு விபச்சார ஸ்திரீ 10,000 ரூபா கொண்டு வாங்கி சொன்னால் 10,000 எடுத்துகிட்டு போயிடுவேன். நீ டாக்டரில் சர்ஜரி பண்ணால் 2 லட்சம்னு சொன்னால் நீ 2 லட்சம் தூக்கிட்டு போயிடுவேன். மந்திரவாதி கேட்பான், 40,000 ரூபா தந்தா உனக்கு நான் மந்திரவாதம் பண்ணி உன்னை வியாதியை குணமாக்கலான்னு. நீ வேணா 80,000 கொடுத்துருவேன். இதுக்கெல்லாம் உனக்கு கிடைக்கும். மெய்யான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ தேசத்தில் இல்லாமல் போவாய். கொடும் காற்றிலும் கொடும் புயலிலும் கடும் மழையிலும் வானத்தின் மதகள் திறக்கும் பொழுது 40 நாள் மழை பெய்யும் போது நிலநடுக்கம் உண்டாகும் போது சமுத்திரம் கரைக்கு வரும்போது நீ அதில் காணாமல் போவாய் என்பது நிச்சயம். இது தீர்க்க தரிசனம். பாவி நிலைத்து நிற்பதில்லை, அழித்து விடுவார். இது ஜீவோலியின் தீர்ப்பு, பரலோகத்தினுடைய கட்டளை. அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு பரிசுத்தம் தேவை. இச்சையோட மனைவியை பார்ப்பதை விட அன்போட பாரு, வாழ்க்கை ருசிக்கும். எதிரி அன்பு செய்து பாரு, வாழ்க்கை இனிக்கும். மனைவியை கூட்டிட்டு ஜவுளி கடைக்கு போய் விதவிதமாக நல்ல சேலையை பேண்ட் சட்டை வாங்கி கொடுக்காதீங்க. பாதி பாவத்து நீ சொந்தக்காரன். அது பெட்ரூமோட நிறுத்திடுங்க. நீ ஜட்டி வாங்கி கொடு, பேண்ட் வாங்கி கொடு, அரை ட்ரெஸ் வாங்கி கொடு, நைட் ட்ரெஸ் வாங்கி கொடு, பெட்ரூம் அதோடு நிறுத்திடணும். வெளியே வந்தால் காலை முறித்து அடுப்பில் வச்சுருவார் விறகு மாதிரி. நீ வீதிக்கு வந்தால் உன் இருதயத்தில் வியாதியை வச்சிருவார். கொள்ளை வியாதிகளை அனுப்புறது தேவன், சாத்தான் அல்ல. அப்படி சாத்தான் அனுப்பிச்சுன்னு
2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. உடனே அடித்து போடுவேன்னு சொன்னார். அதே கொள்ளை வியாதியில் எடுத்து போட்டார். கொரோனா 2019 ஜூன்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, கொள்ளை வியாதி அனுப்புறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பள்ளிக்கூடங்கள் மூடப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அரசு இயந்திரங்கள் முடங்கும், சாவு எண்ணிக்கை பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மாத செய்திகள் எல்லாம் நீங்க பாருங்க யூடியூப்ல போய். எப்படி நின்றது? ஊழியக்காரங்கள் ஜெபித்து நிற்கவில்லை. ஊழியக்காரங்களாம் சாத்தானுடைய வியாதின்னு சொன்னாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானா? அவர் போட்ட வியாதியை மத்தேயு 24 கொள்ளை வியாதிகள் வரும்னு சொன்னது அவர் தானே. அவர் அனுப்புனார். அவரை போய் பேயின்னு பிசாசுன்னு சொன்ன ஊழியக்காரங்கள் எல்லாம் கள்ள ஊழியக்காரர்கள், அந்த காலத்துக்குரியவர்கள். நீ மனந்திருந்து கொள்ளை வியாதி உன்னை தொடாதுன்னு சொல்லணும். லட்ச மக்கள் மூச்சு விட முடியாமல் ஜீவொலிய கதவை தான் தட்டினார்கள். மாஸ்க் இல்லாமலே அவர்களுக்கு முன்னாடி இருந்து அவங்கள வியாதியை சொஸ்தமாக்கி அனுப்பின ஊழியம் எப்படி நின்று விட்டது? 2020 மார்ச்சுக்கு பிறகு ஒரு குழந்தையினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இல்லைனா கோடிக்கணக்கான ஜனங்களை கொண்டு இருப்பார். அந்த பிள்ளை எங்கிருந்து பேசுனாங்கன்னு தெரியல. அங்கிள், நான் எப்போ ஸ்கூலுக்கு போவேன்? ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு. கர்த்தர் மனது உருகினார். விண்ணப்பம் என்னிடத்துல தான் வச்சான். ஏசப்பா என்று சொன்னேன். பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டதை தவிர நிறுத்தவில்லை. கர்த்தர் இன்றும் நிறுத்தவில்லை. வீரியமிக்கமாய் 7 கலரில் வரும், வந்தே தீரும். நின்று சொல்லுகிறேன், இருந்து கேளுங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இயேசுவை ருசி பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு இல்லாதவன் பிணத்துக்கு சமம், உயிரற்றவன். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார் தேவன் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல கர்த்தரை துதிப்பது, இருதயத்தினுடைய எண்ணத்தினால துதிங்க. ஒன்னாவு போய் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ கேட்கல. வசனம் அவனுக்கு வாய்க்காது. கடந்த வருடம் சொல்லியிருப்பார், வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று. இனி வாக்குத்தத்தை அப்படி தொங்கி இருப்ப. நீ திருந்தல, எப்படி அது தொங்கிட்டு தான் நிற்கும். நீ திருந்தனா அது ஒன்று தலையாக்கும். ஐஸ்வர்யமாக இருப்பான்னு சொல்லியிருப்பார். நீ திருந்தலைன்னா இருக்கிறதையும் பிடிங்கிருவார். நீ ஒரு நாள் ஐஸ்வர்யத்தை காண மாட்டார். அவை நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிதல். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? கையில் பைபிள் தானே வச்சுருக்கீங்க, படித்து கீழ்ப்படிங்க. எதுக்கு ஊழியக்காரன்? 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அவரால் பெற்ற அபிஷேகம் உண்மையாக இருக்கிறது, சத்தியத்தை போதிக்கிறது, இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் உன்னை நடத்துகிற தேவன் இருக்கிறார். இன்னொரு ஊழியக்காரன் தேவையில்லை. உங்களுக்கெல்லாம் ஊழியக்காரன் தேவைன்னா நீ பாவின்னு அர்த்தம். நான் இன்னொரு ஊழியக்காரன் முன்னாடி முழங்கால் பட்டதே கிடையாது. ஒருத்தருக்கு முன்னாடி என் கால்கள் முடங்கினதே கிடையாது. எங்கிட்ட வந்தாலும் யாரும் முழங்கால் படிக்கிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நின்றுங்க, நான் சோ பண்ணுறேன். ஆனாலும் ஒரு சிலர் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கட்டும்.
இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, பிறந்திருக்கீங்க, எத்தனை வருஷம் இருக்கீங்க, ஏதாவது நன்மை செஞ்சுட்டு போங்க. தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க. உன் நீதி கூட வரணும். இதில் எது குறைபட்டு இருந்தாலும் பரலோகம் இல்லை. யாக்கோபு 2:10 சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் உட்கொண்டாலும் கை கொண்டாலும் ஒன்றிலே குறைபட்டு இருந்தால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக நீ தீர்க்கப்படுவாய். இதுவே சத்தியம். 99% நீ சரின்னு சொன்னாய், நீ பைத்தியக்காரி. 100% நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு கிறுக்கி, நீ ஒரு கிறுக்கன். 100% மாறுவதற்கு முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னா யூ ஆர் ரைட். பிரியமானவர்களே, வசனத்தினாலும் அல்ல, உடைய நாவினாலும் அல்ல. உன் நாவு சரியில்லை, கெட்ட வார்த்தை பேசுகிற, அல்லேலூயா சொல்லுத. நக்கி தொடக்கிற, அல்லேலூயா சொல்கிற. விபச்சாரத்தை நக்கி குடிக்கிற, அல்லேலூயா சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்கிற. உன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கத்தானே செய்யணும். அந்த நாவை கொண்டு வசனம் பேசுகிறாய், அந்த நாவை கொண்டு பாவத்தை செய்கிறாய். நீங்கெல்லாம் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள், பட்டா கிறிஸ்தவர்கள் அல்ல. புறம்போக்கு கிறிஸ்தவர்களாயிராமல் பட்டா கிறிஸ்தவர்களாயிருங்க, பரலோகத்தினுடைய பிள்ளைகளாயிருங்கன்னு சொல்லுகிறேன். பணத்தை தொலைச்சா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், நம்பிக்கையை தொலைச்சா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தை தொலைச்சா அழிந்து போகலாம், ரெண்டாவது திரும்பி வருவது கூடாத காரியம். கர்த்தரை ஒருமுறை ருசி பார்க்கிறவன் அவரை விட்டு பின்வாங்கி போனால் மறுவிசை கர்த்தருக்குள் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறார். போலியான ரட்சிப்பு உங்களுக்கு, டூப்ளிகேட் ஊழியக்காருடைய வேதம் உங்களுக்கு, வேரோட பிடுங்கி எறிந்து அழிப்பேன் என்று சொல்லுகிறார். முடிந்தால் தப்பித்து போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மரணத்திற்கு ஏதுவான வியாதி உண்டு, பாவத்துக்கு ஏதுவான மரணமும் உண்டு. இன்னைக்கு அநேகருக்கு கேன்சர்னா நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் கொடுத்த தண்டனைன்னு. நீ செய்த பாவத்துக்கு தண்டனை. நீ சபை ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, சபை போதகனாக இருந்தாலும் சரி. இருதய வியாதியை கொடுப்பேர் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65 சொல்லுகிறது. உனக்கு இருதய வியாதி இருக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். உன் கால்களை தத்தளிக்க பண்ணுவேன், முழங்காலை தத்தளிக்க பண்ணுவேன், தண்ணீரை போல தத்தளிக்க பண்ணுவேன். அப்போ உன் முழங்காலில் வலி இருக்குன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிற தண்டனை. ஒழுங்கா பாத்ரூம் போக முடியலைன்னு சொன்னால் மூலவியாதி, உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தண்டனை. இரத்த போக்குன்னா ஆண்டவர் கொடுத்த தண்டனை. திரும்பி பாரு, எங்கே இடர்கள் அடைந்திருக்கிறாய், அதை கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணுறதா ஆண்டவர் வந்திருக்கார். உங்களை சுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். பாவிகளை தேடி வந்திருக்கிறார். நீ பாவத்தை விட்டு விலகி வா என்று உங்களை பரிசுத்தமாக்க வந்திருக்கிறார். அவருடைய வலையில் வந்து விழுந்து விடு, தப்பித்து போகலாம். அந்தி கிறிஸ்துவின் வலையில் விழுந்தால் சாகலாம், பேயாக மாறலாம். உலக சந்தோஷம் உனக்கு நிரந்தரம் அல்ல. ஒரு ஸ்திரீ இடத்துல விபச்சாரம் பண்ணுவ, கொள்ளவியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, குடும்பம் முழுவதும் பரவிடும், வாழ்க்கையே போயிடுச்சு. வர கட்டணம் மனைவிடத்தில் கூட பிரவேசிக்க முடியாது. தேவையா உனக்கு? மனைவியை விட்டு போகிறாய், அது ஒரு பெண் தானே. நீ மானு கட்டிய போற, மிருகத்தட்டிய போற, பெண்ணு கட்டத்தானே போற. பெண்ணை விட்டுக்கிட்டியா இன்னொரு பெண்ணு கிட்ட போற? படுபாவி. உங்களை எல்லாம் அம்மியில் தேங்காய் வச்சு அரைக்கிற மாதிரி நை 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 நொய் நொய்ன்னு அரைக்கணும். நல்ல உரலை போட்டு இடிக்கிற மாதிரி இடிக்கணும். விபச்சார சாரை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும். அப்புறம் விபச்சாரம் என்ற எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது. ஜீவ ஒளி உங்களுக்கு ஒரு உலக்கை.
மர உலக்கை இல்லை, இரும்பு உலக்கை. கோரவாரி காற்றை போல உச்சந்தலையை பிளக்கிற ஒரு உலக்கை. பாவத்தை விட்டு வெளியே வா, அடிச்சு துன்புறுத்துறதுக்கு முன்னாடி வந்துடும். கையை காலை ஆண்டு முறிச்சு படுக்கி ஆக்கிற முன்னாடி வந்துடு. பார்வைக்கு இளமையாக இருந்தாலும் ஊழியத்திற்கு உலகத்தினுடைய முதல் முதுமை. உலக பிரகாரமாக ஒரு அப்பா உங்களுக்கு, இன்னொரு மோசே, இன்னொரு எலியா, இன்னொரு தாவீது, இன்னொரு சாலமோன், இன்னொரு சாமுவேல், இன்னொரு எசேக்கியேல். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவர் என்னை நடத்திடுவார். பிரியமானவர்களே, காலமில்லை. வாழ்வதற்கு மனம் இருந்தால் நான் சொல்வதை நீ கேளு. உயிரோடு இருப்பதற்கு ஆசை இருந்தால் என் பிரமாணங்களை உட்கொள்ளு. உன் கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாம் மறைந்து போகும். இடது புறதும் வலது புறவும் பழுகி பெருகுவாய். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு தேசம் உனக்கு உண்டாயிருக்கும். ராஜ்யபாரம் உன்மேல் சுமத்தப்படும். அக்கிரமங்களுக்கு தூர விலகு, பாவத்தை விட்டு விலகு. பாவியாய் இராதே, வீணாய் சாகாதே. பரிசுத்தமாயிரு, பரலோகம் புகலாம். இல்லை என்றால் சாகலாம் சீக்கிரமாய், கொஞ்சம் கொஞ்சமாய். இன்ஸ்டால்மெண்ட்டில் பாவம் செய்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொண்டு போட்டுருவார். இன்ஸ்டால்மெண்ட்டில் பாவம். ராத்திரியும் மனைவியை பூட்டி வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு ஓடி போகிற உன் கால்களெல்லாம் ரெண்டையும் தரித்து போடுவார். குத்தம் இப்பொழுது. கட்டினவள் சாமரியும் கூட இருப்பா. கூட இருக்கிறவள் உன் கால்களையும் வாரிக்கொண்டு தான் போவான். சின்ன வீடு சிக்கலடா, கட்டிய மனைவி வசந்தமடா, ஆவிக்குரிய மனைவி சொர்க்கமடா. மறுபடியும் சொல்லுகிறேன், சின்ன வீடு சிக்கலடா, கட்டிய மனைவி வசந்தமடா, ஆவிக்குரிய மனைவி சொர்க்கமடா. நரகம் வேண்டுமா? பாதாளம் வேண்டுமா? விபச்சாரக்காரனே, பைத்தியக்காரனாகி ஓட்டிடுவார். உன் ஆடையெல்லாம் அகற்றப்பட்டு நீ குளிக்காம புசிக்காம குப்பத்தொட்டியில் சாப்பிட்டு எச்சில தின்னு ஓடி போகும் காலம் இதோ வருகிறது. ஒரு விதமான பைத்தியத்தின் ஆவிகளை விபச்சாரக்காரர்களுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். பிரப்பசி 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 பிரப்பசி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. நீ பரிசுத்தமானால் காத்திடுவார், இல்லைன்னா கடித்து கோதறி விடுவார். அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, மெய்யாய் கூப்பிடுங்க. அவர் கடந்து வந்து அற்புதத்தை செய்திடுவார். உன் உடைகளுக்கு அலங்காரம்,
தேவனுக்கு என்ன அலங்காரம்? லட்ச லட்சமாக உடைகள். என் தேவனுக்கு என்ன? என் ஏழைகளுக்கு என்ன? இல்லாதவனுக்கு என்ன? உணவில்லாதவனுக்கு என்ன? முடவனுக்கு என்ன? குருடனுக்கு என்ன? நீ மட்டும் சாப்பிட்டு திருப்தியானாய் பரலோகத்துக்கு போக முடியுமா? கொளுத்தவனை உன்னை அடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நீ வீணாய் புழுத்து புழுத்து சாகாத. மந்திரவாத ஊழியக்காரர்களே, ஐயோ கேடு உங்களுக்கு. மந்திரவாதத்தால் சபையை கட்டுகிற ஊழியக்காரர்கள் உண்டு, விசுவாசிகளை கட்டி வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு, இன்னொரு சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லி கட்டுகிற ஊழியக்காரர்கள் உண்டு. அந்தி கிறிஸ்துக்கு பிறந்தவனே, கர்த்தாக்களின் கிரியவுடைய பேய்க்குரிய பிசாசே, உன்னை இப்பொழுது நான் கட்டுகிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் என்ன கட்டிப்பார். 1000 மந்திரவாதிகள் அல்ல, லட்சம் மந்திரவாதிகளுக்கும் சவால் விடுகிறேன். உன்னுடைய தெய்வங்களுக்கு அதிகாரம் இருந்தால் இந்த கரங்களை கட்டிப்பார். ஒருமித்து மந்திரவாதம் செய்யுங்க, அப்பப்போ செய்யாதீங்க. ஒரே நாளில் உலகம் எங்கும் இருக்கிற மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து ஜேபிஆர் என்ற ஜே மோசைக்கு விரோதமாக மந்திரம் வச்சு பாருங்கடா. சவால் ஊழியம் சவக்கடங்கு தோன்றும். அதில் முதல்ல சாவது நீங்கத்தான் ஐயா. இது வேற மாதிரி ஊழியம். மந்திரவாதிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஊழியம். கர்த்தர் பட்டயமாய் இறங்கி நிற்பார். உன் சத்துருக்களை வேட்டையாடுவேன் என்று சொன்ன தேவன். நீ கர்த்தருக்கு பிள்ளையானால் உன் சத்துருக்களை நான் சந்திப்பேன். நீ வெட்கப்பட்டு நிற்கிறாயோ, உயர்த்தியே தீருவேன். நிந்தைகளை கண்டு கலங்காத, பரிதானம் வாங்காத. பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய். அதி சீக்கிரமாய் வருகிறேன். என்னோடு புறப்பட நீ தயாரா? பரிசுத்தம் இருக்கிறதா? திருடனை போல் வருவேன். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று சொன்னாள். இடுப்பில் கட்டியிருக்கிற வேட்டி அல்ல, பரிசுத்தமான வஸ்திரத்தை உடுத்துக்கொள் என்ற அர்த்தம். பிறக்கிற எவனும் கர்த்தருக்காக வாழுங்க, மற்றவர்களுக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தியே தீருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. இங்கே தேவர்களுடைய பிடியில் அகப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் பேசினால் அது உங்களுக்கு ஆபத்துகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் பாவம் செய்தான். இஸ்ரவேல் பாவம் செய்ததினால் அவனுக்கே தண்டனை கொடுத்தார். கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்துவேன் என்று சொல்லி சொல்லாமல் போன யாக்கோபை அன்று இரவு ராத்திரி அடித்தார் தேவன். கட்டி புரண்டார்கள். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தாமல் ஏசாவுக்கு செலுத்திவிட்டு எஸ்கேப் ஆனான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரே மகள் தீனாள் கற்பழிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். தண்டனை. கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்துவேன் என்று சொல்லி செலுத்தாமல் போனால் தண்டனை. உபாகமம் 23, 21, 22, 23. உன் வாயினால் சொன்ன பொருத்தனைகளை செலுத்தாமல் போனால் அது உனக்கு பாவம். இப்போ இல்லை என்று சொல்லாத, நிச்சயமும் கையிலிருந்து பிடுங்கிடுவேன்.
வேதவசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. எத்தனை பொருத்தனைகளை செலுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இன்னைக்கு வரைக்கும் செலுத்தலை. இப்போ கேட்டால் புருஷன்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன், புருஷன் தந்தா தர்றேன், அவன் புருஷன்கிட்ட கேட்டுட்டா பொருத்தனை பண்ணுனேன். கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். நிறைய பேர் செய்வாங்க, நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு வாயினால் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்யாமல் புருஷனுக்கு பொண்டாட்டியாக பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறீங்களே, இருந்துட்டு போங்க. ஆனால் இது ஒரு பொருத்தனை. உன்னால் நிறைவேற்ற முடியாவிட்டால் உனக்கு ஒரு விலையை போட்டு 1/5 கூட்டி கொடுன்னு வேதம் சொல்லுகிறது லேவியராகமம். நீ கர்த்தருக்கு ஒரு ஆடை பலியாக நேர்ந்தால், அது உனக்கு தேவை என்று கருதினால், நீ அதை எடுத்துக்கொண்டால், அந்த ஆட்டினுடைய விலையோட சேர்த்து 10 5 கூட்டி கொடு, அப்போ சரியாக போயிடும். நீ ஊழியம் செய்ய வேண்டாம். நீ புருஷனுக்கு ஊழியம் செய், அரசு வேலை செய், பரிகாரத்தை கர்த்தருக்கு செலுத்து. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவர் தங்கள் பாவங்களுக்கு தக்கதாக லேவியராமம் 19:22 படி, யாத்ராமம் 30:15-16 படி, நாகும் 1:15 படி, சங்கீதம் 96:8 படி, சங்கீதம் 61:5 படி, எபிரியர் 5:1 படி, மல்கியா 3:4 படி கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. பிரசவித்தாலே பாவம். லேவியராகமம் 12 5, 6, 7 அந்த அதிகாரத்தை வாசித்து பிரசவித்த தாய்மார்களும் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் பிரசவித்தாலே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பரிகாரம் வைத்திருக்கிறார். அதை இன்றும் செய்யாத தாய்மார்கள் ஜீவொளி ஜெபக்கோபுர புத்தகத்தை அச்சிட்டு ஜீவொளிக்கு கொடுத்து பாவ நிவாரண பலியை நிறைவேற்றி மகிழ்ந்திருங்கள். உங்களை பரிசுத்தமாக்க வந்த ஊழியம் இது. உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க வந்த ஊழியக்காரன் இது. பரிசுத்தத்தை கெடுக்க வந்த ஊழியமும் அல்ல, ஊழியக்காரனும் அல்ல. விசுவசித்தால் என் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிங்க, அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென்.